पूर्णिमा के अवसर पर जानिए असली सद्गुरु को। குரு பூர்ணிமாவினோட இந்த நேரத்துல உண்மையான சத்குரு யாரு என்றது தெரிஞ்சுக்கோங்க. कौन है एक सच्चा सद्गुरु? யாரா இருக்காங்க ஒரு உண்மையான சத்குரு? कहते हैं भक्ति मारे गुरु बिन होए कि ज्ञान, ज्ञान का होए विराग बिनु, गावे वेद पुराण। பக்தி மார்க்கத்துல எப்படி சொல்றாங்க, குரு இல்லாம ஞானம் கிடைக்காது, பிறகு உண்மையான வைராகியம் எப்போ வரைக்கும் வராதோ அங்க வரைக்கும் இந்த வைராகியம் என்றது எப்போ வரைக்கும் வராதோ அப்போ வரைக்கும் ஞானம் அது உட்காராது. ये गुरु की महिमा गाई हुई है। இது குருவினோட மகிமைய பாடிருக்காங்க, பாடப்பட்டிருக்கு. तो वो महिमा जो है, அதாவது அந்த மகிமை என்ன இருக்கு, वो गुरु की महिमा அந்த குருவினோட மகிமை सिख धर्म में बहुत गाई हुई है। சிக் தர்மத்துல ரொம்ப பாடப்பட்டிருக்குது. और धर्मों में ये नहीं समझते हैं। மத்த தர்மங்கள்ல இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிறது இல்ல कि गुरु ही वो है குரு அண்ணாலே அவங்க தான் இருக்காரு जो बहुत भारी है। யாரு ரொம்ப கனமானவர் அப்படின்னா ரொம்ப சக்திசாலியா இருக்கக்கூடியவர். गुरु माने भारी, குரு என்றாலே கனமானவர். கனமான அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடியவர். तो अपने अपने धर्म के भारी कौन है? அப்போ அவங்க தர்மத்துல சக்திசாலியா இருக்கக்கூடியவர் யாரா இருக்காங்க? है धर्म पिता है, धर्म गुरु। தர்ம பிதாக்கள், தர்ம குருக்கள். लेकिन वास्तव में भारी कौन है? ஆனா வாஸ்தவத்துல இப்போ சக்திசாலியாக இருக்கக்கூடியவர் யாரா இருக்காங்க? है सदगुरु भारी है। சத்குரு ஸ்ட்ராங்கானவங்க இருக்காங்க. वो सबसे भारी है क्योंकि सच्चा गुरु है। बाकी सब அவங்க எல்லாத்தை விட சக்திசாலியானவங்க, ஏன்னா உண்மையானவர் ஆயிருக்காங்க. மற்றபடி எல்லாருமே बाकी सब कैसे हो गए? மற்றபடி இருக்கக்கூடியவங்க எல்லாருமே என்ன ஆயிட்டாங்க? सब बाकी सब झूठे हो गए। மற்றபடி எல்லாருமே பொய்யானவங்க ஆயிட்டாங்க. भक्ति मार्ग में कहते हैं गुरु बिनु होए कि ज्ञान। பக்தி மார்க்கத்துல சொல்றாங்க, குரு இல்லாம ஞானம் கிடைக்கிறது இல்ல, கிடைக்காது. ज्ञान तो होए विराग बिनु। क्या? जब तक सच्चा सच्चा वैराग नहीं आता इस दुनिया से, அதாவது எப்ப வரைக்கும் உண்மையான வைராகியம் வராதோ இந்த உலகத்திலிருந்து, तब तक भगवान बाप की पहचान ज्ञान அப்ப வரைக்கும் பகவானினோட அறிமுகம் ஞானம் नहीं हो पाता है। அது ஆகிறது இல்ல, கிடைக்காது. और ज्ञान பிறகு ஞானம் जब तक कोई एक को गुरु न बनाया जाए, எப்போ வரைக்கும் ஒருத்தரை குருவாக ஆக்கிக்கிறது இல்லையோ तब तक ज्ञान पैदा नहीं होता। அப்ப வரைக்கும் ஞானம் என்றது கிடைக்கிறது இல்ல. तो वो एक कौन? அப்போ அந்த ஒருத்தர் யாரா இருக்காங்க? गुरु या सदगुरु? குருவா இல்லன்னா சத்குருவா இருக்காரா? सदगुरु जब एक मिल जाता है तब ही ज्ञान होता है सच्चा। இப்போ உண்மையான குரு எப்போ ஒருத்தர் கிடைச்சிடுறாங்களோ அப்பதான் ஞானம் கிடைக்குது. कौन है सदगुरु? एक ज्ञान। பாபா கேட்டுட்டு இருக்காங்க, அந்த ஒரு சத்குரு யாரா இருக்காங்க? तो ये कहता है हमारा एक ही सदगुरु है। ஞானம் இதுதான் சொல்றது, நமக்கு ஒருத்தர் தான் உண்மையான சத்குரு. सदगुरु मिला दलाल। சத்குரு மீடியா ரூபத்துல கிடைச்சாங்க. सदगुरु साकार होता है निराकार होता है? சத்குரு சாகாரத்துல இருப்பாங்களா இல்லன்னா நிராகாரத்துல இருப்பாங்களா? साकार होता है। சாகாரத்துல இருப்பாங்க. तो वही हमारा सदगुरु, அப்ப அவங்க தான் நம்ம சத்குரு, वही हमारा टीचर सुप्रीम, அவங்க தான் நம்ம டீச்சர் சுப்ரீம், वही हमारा माता, அவங்க தான் நமக்கு அம்மா, वही हमारा पिता। அவங்க தான் நமக்கு அப்பா. बाप टीचर सदगुरु एक ही है। அப்பா டீச்சர் சத்குரு ஒருத்தர் தான் இருக்காரு. सच्चा गुरु तो वही है जो अपने अनेक जन्मों की कथा कहानी बता दे।
உண்மையான குரு அவங்க தான் இருக்காங்க. யாரு தன்னோட அநேக ஜன்மங்களினோட கதைகள் ஸ்டோரிஸ் எல்லாம் சொல்லிடுவாங்களோ அவங்க தான். जैसे भगवान ने अर्जुन से कहा, अर्जुन तू अपने जन्मों को नहीं जानता. எப்படி பகவான் அர்ஜுனனுக்கு சொன்னாங்க, ஹே அர்ஜுன், உனக்கு உன்னோட ஜன்மங்களை பற்றி தெரியாது, मैं तेरे को बताता हूँ. நான் உனக்கு சொல்றேன். तो कहेंगे ज्ञानंजन मिला. அப்போ சொல்லப்படுகிறது ஞானத்தினோட அந்த மை கிடைச்சது, दिव्य दृष्टि मिली. தெய்வீகமான திருஷ்டி கிடைச்சது. पहले बाप फिर टीचर ஃபர்ஸ்ட் அப்பா, பிறகு டீச்சர், और लास्ट பிறகு லாஸ்ட்ல सदगुरु. சத்குரு. तो उसकी पहचान बता दी अभी. அதாவது அவங்களோட அறிமுகத்தை இப்போ சொல்லப்பட்டது. क्या என்ன? अभी अभी मुरली में पहचान बता दी. இப்பதான் முரளில அறிமுகத்தை சொல்லப்பட்டது. उसका फिर दूसरा कोई बाप टीचर गुरु संसार में हो नहीं सकता. அவங்களோட அப்பா, டீச்சர், குரு உலகத்துல வேற யாருமே இருக்க முடியாது. क्या? என்ன? उसको ज्ञान में जन्म देने वाला कोई बाप அவங்களுக்கு ஞானத்துல ஜென்ம கொடுக்கக்கூடிய வேற அப்பா नहीं हो सकता. இருக்க முடியாது. उसको कोई जन्म देगा ज्ञान में? அவங்களுக்கு யாராவது ஞானத்துல ஜென்மத்தை கொடுப்பாங்களா? है? उसको समझाने वाला कोई टीचर नहीं हो सकता दुनिया में. அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கான டீச்சர் உலகத்துல யாருமே இருக்கிறது இல்ல. कोई समझाएगा? யாராவது புரிய வைக்க முடியுமா? है? अच्छा, कोई ब्रह्मा कुमार समझाएगा? அச்சா, யாராவது பிரம்மகுமாரால புரிய வைக்க முடியுதான்னு கேக்குறாங்க. है? हम नहीं समझाएगा. புரிய வைக்க முடியாது. दुनिया में कोई भी उसको नहीं समझा सकता. உலகத்துல யாரெல்லாம் கூடயும் அவங்களுக்கு புரிய வைக்க முடியாது. सृष्टि के बारे में, आत्मा के बारे में, परमात्मा के बारे में, सृष्टिय पற்றி, आत्मा पற்றி, परमात्मा पற்றி वो खुद ही समझाने वाला है. அவங்க சுயமே புரிய வைக்க கூடியவர் ஆயிருக்காரு सारी सृष्टि को. முழு சிருஷ்டிக்கு. और மற்றும் उसका कोई गुरु भी नहीं हो सकता. அவங்களுக்கு யாருமே குரு கூடயும் இருக்க முடியாது. गुरु माने ही भारी. குரு என்றாலே சக்திசாலியா இருக்கக்கூடியவர். मनुष्य जो भी होते हैं उन सब का बाप भी होता है, टीचर भी होता है, गुरु जरूर होता है. இப்போ யாரெல்லாம் மனிதர்கள் இருக்காங்க அவங்களுக்கு அப்பா இருப்பாங்க, டீச்சரும் இருப்பாங்க, குரு கூடயும் கண்டிப்பாக இருப்பாங்க. परंतु उसका ஆனா அவங்களுக்கு उसका न कोई बाप न कोई टीचर ஆனா அவங்களுக்கு அப்பாவும் இல்ல, டீச்சரும் இல்ல, न कोई गुरु. பிறகு யாருமே குருவும் இல்ல. ऐसा भक्ति मार्ग में कोई है? பக்தி மார்க்கத்துல யாராவது இப்படி இருக்காங்களா? भक्ति मार्ग में ऐसा कोई देवता है? कौन? नहीं है. பக்தி மார்க்கத்துல இப்படி யாராவது தேவதா இருக்காங்களா? இல்லையா? है? शंकर का कोई बाप माना जाता है? சங்கருக்கு யாராவது அப்பா இருக்காங்கன்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்குதா? शंकर का कोई बाप नहीं. சங்கருக்கு யாருமே அப்பா இல்ல. उसको समझाने वाला कोई टीचर भी नहीं. அவங்களுக்கு புரிய வைக்க கூடிய எந்த டீச்சரும் இல்ல. सत्य माना सच्ची. சத்தன்னா உண்மையான. गुरु माने वजनी. குரு என்ன பாரமானவங்க. बृहस्पति को सदगुरु कहा जाता है. அந்த அப்படின்னா பிரகஸ்பதி இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு சத்குருன்னு சொல்லப்பட்டிருக்காரு. बड़े से बड़ा गुरु कौन है? बृहस्पति. எல்லாத்தை விட பெரிய குரு யாரா இருக்காங்க? பிரகஸ்பதி. ये सस्य रूपी जो झाड़ है, இந்த சிருஷ்டி ரூபமான மரம் என்ன இருக்கு? इस झाड़ का पिता कहो, இந்த மரத்தினோட அப்பான்னு சொல்லுங்க, पति कहो, कौन है? ஹஸ்பண்ட்னு சொல்லுங்க, அதாவது கணவன் சொல்லுங்க. யார் அது? है? झाड़ का पिता कौन है? மரத்துக்கு அப்பா யாரு? अरे झाड़ का बीज ही तो पिता है.
அரே மரத்துக்கு விதையா இருக்கக்கூடியவங்க தானே அப்பா. बीज को बाप कहा जाता है. விதைக்கு அப்பான்னு சொல்லப்படுகிறாங்க. जो पिता है யாரு அப்பாவோ बाबा कहते हैं, प्रजापिता. பாபா சொல்றாங்க பிரஜாபிதா. अभी இப்போ जब विश्व की बादशाही मिल जाएगी तो क्या कहा जाएगा? எப்போ உலகத்தினோட ராஜாங்கம் கிடைக்குமோ அப்போ என்னன்னு சொல்லப்படுவாங்க? प्रजापति कहा जाता है शास्त्रों में. பிரஜாபதின்னு சொல்லப்பட்டிருக்காங்க சாஸ்திரத்துல. पिता कहो या पति कहो, பிதான் சொல்லுங்க இல்லன்னா கணவனன் சொல்லுங்க, दोनों ही रक्षा करने वाले हैं ना. இரண்டு பேரு கூடயும் பாதுகாப்ப கொடுக்க கூடியவங்க இருக்காங்க இல்லையா? नहीं, இல்லையா? पिता है तो बच्चे की रक्षा करता है, அப்பா இருக்காங்கன்னா பெண் குழந்தைக்கு பாதுகாப்ப கொடுப்பாங்க. पति है तो पत्नी की रक्षा करता है. இப்போ கணவனா மனைவிக்கு பாதுகாப்ப கொடுப்பாங்க. दोनों ही अर्थों में ரெண்டு அர்த்தத்திலையும் प्रजापिता का ही बृहस्पति का पार्ट है. பிரஜாபிதாது தான் பிரகஸ்பதினோட பார்ட்டா இருக்குது. वास्तव में बच्चों को समझाया जाता है. வாஸ்தவத்துல குழந்தைகளுக்கு புரிய வைக்கப்பட்டிருக்குது, வைக்கப்பட்டு இருக்கு. इस दुनिया में गुरु कोई भी नहीं है. இந்த உலகத்துல யாருமே குரு இல்ல. गुरु उसको कहा जाता है जो भारी होता है. குருன்னு யாருக்கு சொல்லப்படுகிறாங்கன்னா யாரு சக்திசாலியாக இருப்பாங்களோ அவங்களுக்கு சொல்லப்படுகிறது. गुरुत्वाकर्षण वाला होता है. அப்படின்னா ஈர்ப்பு சக்தி இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. इस दुनिया में जो भी बड़े बड़े आए, இந்த உலகத்துல யாரெல்லாம் பெரிய பெரிய ஆள் வந்தாங்களோ, इब्राहिम बुद्ध क्राइस्ट गुरु नानक जो भी आए, இப்ராஹிம் புத்த கிரைஸ்ட் குரு நானக் யாரெல்லாம் வந்தாங்க, वो दुनिया के आकर्षण में आकर के नीचे गिर गए. அங்க உலகத்தினோட அந்த ஈர்ப்பினோட அந்த சக்தியில வந்து கீழே விழுந்துட்டாங்க, அட்ராக்ட் ஆகி கீழே விழுந்துட்டாங்க. तो गुरु कहाँ हुए? அப்போ குரு எப்படி ஆனாங்க? खुद की ही दुर्गति हो गई. சுயம் துர்கதி ஆயிடுச்சு. एक परम पिता परमात्मा ही है. ஒரு பரம்பிதா பரமாத்மா தான் இப்படி இருக்காரு, जो कभी भी किसी के गुरुत्वाकर्षण में नहीं आता. யாரு எப்பவுமே யாருக்குமே அவங்களோட ஈர்ப்பினோட சக்திக்கு அடிமையாக மாட்டாங்க. कोई का भी प्रभाव उसको யாரோட பிரபாவம் கூடயும் அவங்களுக்கு प्रभावित नहीं कर सकता. அடிமையாக்க முடியாது. इसलिए उनको सदगुरु कहा जाता है. அதனாலதான் அவருக்கு சத்குருன்னு சொல்லப்பட்டிருக்குது, சொல்லப்படுகிறாரு. उसके नाम पर ही गाते हैं सदगुरु अकाल मूर्त. அவங்களோட பேரினோட ஆதாரப்படிதான் பாடுகிறாங்க சத்குரு அகால் மூர்த். ऐसा गुरु है அப்படிப்பட்ட குருவா இருக்காரு, इसको काल भी नहीं खाता. அவங்களுக்கு காலம்னா மரணம், அது கூடயும் சாப்பிடுறது இல்ல. अनिश्चय बुद्धि रूपी मृत्यु कभी होती नहीं. அனிஷ்டய ரூபமான மரணம் எப்பவுமே ஆகுறதே இல்ல. और मूर्तिमान भी होता है. பிறகு மூர்த்திமான் கூடயும் இருப்பாங்க, அதாவது மூர்த்தி இருக்கக்கூடியவராகவும் இருப்பாங்க. ऐसे नहीं सिर्फ निराकार बन करके ही रहता है. அப்படி இல்ல வெறும் நிராகார ஆகிதான் இருப்பாங்க என்ற பேச்சு கிடையாது. इसलिए अकाल भी कहा जाता है और मूर्ति भी कहा जाता है. அதனால அகாலன் கூடயும் சொல்லப்படுகிறாங்க, மூர்த்தன் கூடயும் சொல்லப்படுகிறாங்க. गुरु गोविंद सिंह जी ने लिखा है, குரு கோவிந்த் சிங் ஜி எழுதிருக்காங்க, आदि अंत एक अवतारा
सोई गुरु समझियो हमारा, इसका अर्थ हद और बेहद में जानना चाहता हूँ। जो आदि है सो अंत है। இப்போ யாரு ஆதியோ, என்ன ஆதியோ அதுதான், ஆரம்பமோ அதேதான் கடைசியா இருக்கு. यज्ञ के आदि में யக்னத்தினோட ஆரம்பத்துல जब शिव बाप इस सृष्टि पर आते हैं எப்போ शिव பாப்பு இந்த சிருஷ்டிக்கு வராங்க, तो किसमें आते हैं? அப்போ யாருக்குள்ள வராங்க? जिसमें आते हैं वो ही आदि पुरुष। யாருக்குள்ள வராங்களோ அவங்க தான் ஆதி. அப்படின்னா ஆதி மனிதன். और अंत में जब सारी दुनिया का विनाश हो जाएगा, பிறகு கடைசியில எப்போ முழு உலகத்தினோட விநாசம் ஆயிடுமோ, तो कौन बचेगा? அப்ப யாரு மிஞ்சமாக இருப்பாங்க? अंत में वो ही एक बचेगा, கடைசியில அந்த ஒருத்தர் தான் மிஞ்சமாக இருப்பாங்க. जिसका कभी अंत नहीं होता है। அவங்களது எப்பவுமே கடைசி என்றது ஆகிறது கிடையாது. हद में ये कहाँ पर मतलब बताया था? हद में गुरुओं ने अपने अपने ऊपर रख लिया है। இப்போ எல்லாருக்கு உட்பட்ட அர்த்தத்துல குருக்கள் எல்லாருமே தனக்காக இந்த பேச்சை வச்சுட்டாங்க. शिवोहम, சிவோஹம், हम ही भगवान हैं, நாம தான் பகவானா இருக்கோம். जबकि ऐसा तो है नहीं। ஆனா அப்படி கிடையவே கிடையாது. गुरु नानक तो आते ही मध्य में है, குரு நானக் வர்றதே நடுவுல, कलयुग के मध्य में आते हैं। கலியுகத்தினோட நடுவுல வராங்க. ये तो सृष्टि 4 युगों की है। இந்த சிருஷ்டி 4 யுகங்கள் தான் இருக்குது. चारों युगों में जो ऑलराउंड पार्ट बजाने वाली आत्मा है, 4 யுகங்கள்ல ஆல்ரவுண்ட் பார்ட் பண்ணக்கூடிய ஆத்மா யார் இருக்காங்க? एक दिन का अंतर ही नहीं है। ஒரு நாளினோட வித்தியாசம் கூடயும் இருக்கிறது இல்ல. वो है आदि पुरुष, அவங்க இருக்காங்க ஆதி மனிதன். उसका नाम है अकाल पुरुष। அவங்களோட பேரா இருக்குது அகால் புருஷ். அப்படின்னா அகால் மனிதன். कालों का काल, महाकाल, अकाल मूर्त। காலனுக்கு காலன், மகாகாலன், அகால் மூர்த். उसकी मूर्ति भी है। அவங்களுக்கு மூர்த்தியும் இருக்குது. काल उसे नहीं खाता, அவங்களுக்கு காலம் என்றது சாப்பிடாது. वो महाकाल है। அவங்க மகாகால் ஆயிருக்காங்க. सारी दुनिया को काल के गाल में ले लेता है। முழு உலகத்தை காலத்தினோட அந்த பிடிக்கு எடுத்துக்கிறாங்க. लेकिन उसको काल ஆனா அவங்களுக்கு காலம் அப்படின்னா மரணம் नहीं खा सकता। சாப்பிட முடியாது. इसलिए कहा जो आदि सो அதனாலதான் சொல்லப்பட்டது ஆரம்பத்துல என்ன ஆயிருக்குங்களோ, अंत। ஆரம்பத்துல என்ன ஆச்சோ அதுதான் கடைசியில ஆகும். है इसका बेहद में ये अर्थ है जो शास्त्रों में लिखा है। இதுக்கு எல்லாருக்கு அப்பாற்பட்ட அர்த்தம் இதான் இருக்குது. சாஸ்திரத்துல என்ன எழுதியிருக்காங்க? गुरुर् ब्रह्मा गुरुर् विष्णु गुरुर् देवो महेश्वर। குருர் பிரம்மா, குருர் விஷ்ணு, குருர் தேவோ மகேஸ்வரः. ब्रह्मा गुरु है, பிரம்மா குருவா இருக்காங்க, विष्णु भी गुरु है, விஷ்ணுவும் குரு தான், शंकर भी गुरु है। சங்கரும் கூடயும் குரு தான். और ये तीनों ही பிறகு இந்த 3 பேரு கூடயும், मूर्तियाँ 3 மூர்த்திகள் கூடயும் पुरुषार्थी है புருஷார்த்தியா இருக்காங்களா या संपन्न है? இல்லன்னா பரிபூர்ணமாக இருக்கக்கூடியவங்களா? पुरुषार्थी है। புருஷார்த்தியா இருக்காங்க. महेश्वर जिसे कहा जाता है, மகேஸ்வரன் யாருக்கு சொல்லப்படுகிறாங்க? महादेव जिसे कहा जाता है, மகாதேவன் யாருக்கு சொல்லப்படுகிறாங்க? वो भी याद में बैठा हुआ है। அவரு கூடயும் நினைவுல உட்கார்ந்து இருக்காங்க. तो पुरुषार्थी है அதாவது அவங்க புருஷார்த்தி ஆயிருக்காங்களா या संपन्न है? இல்லன்னா பரிபூர்ணமாக இருக்காங்களா? पुरुषार्थी है। புருஷார்த்தி ஆயிருக்காங்க.
इसलिए बोला गुरुर्देवो महेश्वर। அதனால தான் சொன்னாங்க குருர் தேவோ மகேஸ்வரः, गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वर। குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரः, गुरु साक्षात परम ब्रह्म। குருர் சாக்ஷாத் பரம் பிரம்மா। इन तीनों से भी बड़ा गुरु இந்த 3 பேர் விடையும் பெரிய குரு परम ब्रह्म, பரம் பிரம்ம, उसे कहते हैं महत ब्रह्म। அவங்களுக்கு சொல்லப்படுகிறாங்க மஹத் பிரம்ம। गीता में क्या नाम दिया उसका? கீதையில அவங்களுக்காக என்ன பேரை கொடுத்திருக்காங்க? महत ब्रह्म। மஹத் பிரம்ம। कैसा ब्रह्म? எப்படிப்பட்ட பிரம்மா? महान से महान ब्रह्म। எல்லாத்தை விட மகானா இருக்கக்கூடிய பிரம்மா। तस्मै श्री गुरुवे नमः। தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ। मैं उस गुरु को नमन करता हूँ நான் அந்த குருவுக்கு வணங்குறேன், जो सारी दुनिया का महान से महान गुरु है। யாரு முழு உலகத்துக்கே எல்லாத்தை விட மகானா இருக்க கூடிய குரு ஆயிருக்காங்க। गुरुओं का भी गुरु, और குருகளுக்கு கூடயும் குரு। गुरु साकार होता है, ये बिंदी होता है। குரு சாகாரத்துல இருப்பாங்களா இல்லைன்னா பிந்தியாக இருப்பாங்களா? गुरु जो साकारी होता है। குரு சாக்காரியா தான் இருப்பாங்க। तो कौन हुआ அப்போ யாரானாங்க? है? वो परम ब्रह्म कौन हुआ? அந்த பரம்பிரம்மா யாரானாங்க? साकार में हुआ या निराकार में हुआ? साकार में हुआ। சாக்காரத்துல ஆனாங்களா இல்லைன்னா நிராகாரத்துல ஆனாங்களா? சாக்காரத்துல ஆனாங்க। गुरु तो होता है सदगति के लिए। குரு இருக்கிறது சத்கதிக்காக। सदगति न ब्रह्मा करते न विष्णु करते। சத்கதி பிரம்மாவும் செய்யறதில்ல, விஷ்ணுவும் செய்யறதில்ல, न शंकर करते हैं। பிறகு சங்கர் கூடயும் கொடுக்கறதில்ல। अगर वो सदगति करते हो ஒருவேளை அவங்க சத்கதி கொடுக்கற போல இருந்திருந்தா, शंकर सदगति करने वाला हो சங்கர் சத்கதியை கொடுக்க கூடியவராக இருந்திருந்தா, तो याद में क्यों बैठे? அப்போ நினைவுலயே உட்கார்ந்து இருக்காங்க। याद में बैठा है माना நினைவுல உட்கார்ந்து இருக்காங்கன்னா वो सदगति करने वाला नहीं है। அவங்க சத்கதியை கொடுக்க கூடியவர் இல்ல, उससे भी ऊपर कोई है அவங்கள விட மேல யாரோ இருக்காங்க। जो सर्व का सदगति दाता है। யாரு அனைவருக்கு சத்கதி தாத்தா இருக்காங்க, சத்கதி கொடுக்க கூடிய வள்ளலா இருக்காங்க। वही गुरु है। அவங்கதான் குருவா இருக்காங்க। गुरु माने भारी। குரு அண்ணா சக்திசாலி ஆயிருக்க கூடியவர்। सबसे वजन वाला वो है। எல்லாத்தை விட கனமானவர் அவங்கதான்। आत्मा का परिवर्तन करने के लिए ஆத்மாவோட பரிவர்த்தனை அப்படின்னா மாற்றல் ஏற்படுத்துறதுக்காக परम पिता परमात्मा गुरु के रूप में चाहिए। பரம்பிதா பரமாத்மா குருவினோட ரூபத்துல தேவை இருக்காங்க। कहते भी हैं गुरु बिनु होए कि ज्ञान। சொல்லவும் செய்றாங்க குரு இல்லாம ஞானம் கிடைக்காதுன்னு। ज्ञान को होए विराग बिनु। ஞானம் இல்லாம இந்த உண்மையான வைராகியம் எப்ப வரைக்கும் வராதோ அப்ப வரைக்கும் ஞானம் என்றது கிடைக்கிறது இல்ல। गावै वेद पुराण। गाते तो हैं मनुष्यों के बनाए हुए वेद पुराण। இப்போ பாடப்பட்டிருக்காங்க, பாடுறாங்க தான் மனிதர்கள் மூலமாக தயார் பண்ணிருக்கிற வேத புராணங்கள்ல। कि ज्ञान के बगैर गति नहीं हो सकती। ஞானம் இல்லாம கதி கிடைக்காது, और गुरु के बगैर भी गति नहीं हो सकती। பிறகு குரு இல்லாம கூடயும் கதி கிடைக்காது। लेकिन
ஆனா परमात्मा गुरु को सर्वव्यापी बनाई दिया। பரமாத்மா குருவை போய் சர்வவியாபி ஆக்கிட்டாங்க. तो सर्वव्यापी कैसे सदगति करेगा? அதாவது சர்வவியாபி எப்படி சத்கதியை கொடுக்க முடியும்? सर्वव्यापी परमपिता परमात्मा सबकी बुद्धि को சர்வவியாபி பரம்பிதா பரமாத்மா எல்லாரோட புத்திய भ्रमित कर देगा, அவங்க கன்ஃபியூஸ் பண்ணிடுவாங்களா, चलायमान कर देगा, சஞ்சலம் ஆக்கிடுவாங்களா, कि एकाग्र कर देगा இல்லன்னா ஒரு நிலை படுத்திடுவாங்களா? और ही चलायमान हो गई। இன்னும் என்னன்னா சஞ்சலம் ஆயிடுச்சு. जो बाप एक व्यापी होकर आता है எந்த அப்பா ஒரு வியாபி ஆகி வராங்க उसे सर्वव्यापी बनाई दिया। அவங்கள சர்வ வியாபி ஆக்கிட்டாங்க. जब गुरु ही सर्वव्यापी हो गया இப்போ குருவே சர்வ வியாபி ஆயிட்டாங்கன்னா तो सबकी मत पर चलेंगे या एक की मत पर चलेंगे? அப்போ எல்லாரோட டைரக்ஷனை ஃபாலோ செய்வாங்களா இல்லனா ஒருத்தரோட டைரக்ஷனை ஃபாலோ செய்வாங்களா? है? तो सबकी मत पर चलते चलते सत्यानाश हो गई। எல்லாரோட டைரக்ஷனை ஃபாலோ செய்ய செய்ய சத்யநாசம் ஆயிடுச்சுன்னு சொல்லி சொல்றாங்க. ये तो ठीक है, गुरु बिनु होई कि ज्ञान। இது சரிதான், குரு இல்லாம ஞானம் கிடைக்காது. तो गुरु एक चाहिए அப்போ குரு ஒருத்தர் தேவை இருக்காங்களா या दो चार और अनेक चाहिए? இல்லனா 2 4 பேரு இல்லனா நிறைய பேர் தேவை இருக்காங்களா? एक चाहिए ஒருத்தர் தேவை இருக்காங்க. और एक भी பிறகு ஒருத்தர் கூடயும் सदगुरु चाहिए சத்குரு தேவை இருக்காங்களா या असत्य गुरु चाहिए? இல்லனா பொய்யான குரு தேவை இருக்காங்களா? एक भी सदगुरु चाहिए। ஒருத்தர் கூடயும் சத்குரு தேவை இருக்காங்க. जो सिख लोग कहते भी हैं एक सदगुरु निराकार, சிக்கியர்கள் சொல்லவும் செய்றாங்க ஒரு சத்குரு நிராகார். वो एक ही है जो सदैव निराकार रहने वाला है। அவங்க ஒருத்தர் தான் இருக்காங்க யாரு சதா நிராகாராக இருக்கக்கூடியவர். बाकी तो सब साकारी बन जाते हैं। மற்றபடி எல்லாருமே சாக்காரி ஆயிடுறாங்க. साकार बनकर के दुनिया की सुख लेना शुरू कर देते हैं। சாக்காரி ஆகி உலகத்தினோட சுகத்தை எடுத்துக்கிறதுக்காக ஆரம்பம் செஞ்சிடுறாங்க. और दूसरों को दुख देना भी शुरू कर देते हैं। பிறகு மத்தவங்களுக்கு துக்கத்தை கொடுக்கறது கூடயும் ஆரம்பம் செஞ்சிடுறாங்க. एक ही सतगुरु है ஒருத்தர் தான் சத்குரு ஆயிருக்காங்க. जो सदैव सत्य है। யாரு சதா உண்மையானவர் ஆயிருக்காங்க. सतयुग में भी सत्य है, त्रेता में भी सत्य है, द्वापर में भी सत्य है, சத்யுக திரேதா துவாபரல கூடயும் உண்மையானவர். कलयुग में भी सत्य है और संगम में भी கலியுகத்திலயும் சத்தியம், பிறகு சங்கமத்துல கூடயும் सत्य है। உண்மையானவங்க. सिर्फ फर्क ये है कि संगम में प्रत्यक्ष होता है வெறும் வித்தியாசம் என்னன்னா சங்கம் யுகத்துல வெளிப்படுறாங்க. और युगों में वो सत्य பிறகு மத்த யுகங்கள்ல அந்த உண்மையானவர் प्रत्यक्ष नहीं होता। வெளிப்படுறது இல்ல. दुनियावी गुरु तथा सद्गुरु में क्या अंतर है? உலகத்துல இருக்கக்கூடிய குருக்கள் குரு பிறகு சத்குருக்கு நடுவுல என்ன வித்தியாசம் இருக்கு? अब गुरु तो जो वो है जो अपने साथ ले जावे। இப்போ குரு யாருன்னா யாரு தன் கூட அழைச்சிட்டு போகக்கூடியவ இருப்பாங்க இல்லையா, அழைச்சிட்டு போகக்கூடியவங்களாக இருப்பாங்களோ அவங்க. वो गुरु तो मर जाते हैं, அந்த குருக்கள் இறந்து போயிடுறாங்க. अपने साथ अपने चेले चपाटों को तो ले नहीं जाते। அவங்களோட கூட தன்னோட இந்த சிஷ்யர்கள் இருப்பாங்க இல்லையா, ஸ்டூடெண்ட்ஸை அழிச்சிட்டு போகிறது இல்லை. गुरु मर जाते हैं, फिर जो बड़ा चेला होता है இப்போ குரு இறந்து போயிட்டாங்கன்னா இப்போ பெரிய சிஷ்யன் யார் இருப்பாங்களோ वो गद्दी पे बैठ जाता है, அவங்க கத்தி மேல உட்காந்துடுறாங்க. फिर उसको गुरु कर लेते हैं। பிறகு அவங்கள குருவாக ஆக்கிக்கிறாங்க.
गति सदगति तो कोई की होती नहीं। யாருக்குமே கதி சத்கதி என்றது கிடைக்கிறதே இல்ல. तो गुरु वो है जो सदगति देवे। அதாவது குரு யாருன்னா யாரு சத்கதியை கொடுப்பாங்களோ அவங்க दुर्गति में गिरे हैं துர்கதியில கீழே விழுந்திருக்காங்கன்னா तो गुरु करने से क्या फायदा? அப்போ குருவாக ஆக்கிக்கிறதுனால என்ன லாபம்? गुरु के पास குரு கிட்ட सदगति की चाहना से ही जाते हैं। சத்கதினோட ஒரு சத்கதி கிடைக்கணும் தான் போகிறாங்க, விருப்பத்தினால தான் போகிறாங்க. अब ये तो बाप भी है, टीचर भी है, सदगुरु भी है। இப்போ இவங்க அப்பாவும் ஆயிருக்காங்க, டீச்சரும் ஆயிருக்காங்க, சத்குரு கூடயும் ஆயிருக்காங்க. कौन? யாரு? शिव बाबा शिव बाबा हमारा बाप भी है, நம்ம அப்பாவும் ஆயிருக்காங்க, जन्म देने वाला भी है ஜன்மத்தை கொடுக்கக்கூடியவரும் ஆயிருக்காங்க, और वर्षा देने वाला भी है। பிறகு சொத்தை கொடுக்கக்கூடியவர் கூடயும் ஆயிருக்காங்க. बाबा गुरु और सदगुरु का डिफरेंस क्या है? பாபா குரு பிறகு சத்குருவினோட வித்தியாசம் என்ன இருக்கு? गुरु ढेर होते हैं, குருக்கள் ஏராளமானவங்களா இருப்பாங்க, क्योंकि झूठे ढेर होते हैं, ஏன்னா பொய்யானவங்க ஏராளமானவங்க இருப்பாங்க. और सत्य माने सच्चा। பிறகு சத்னா உண்மையான, सच्चा एक होता है। உண்மையானவர் ஒருத்தர் இருப்பாங்க. इस दुनिया में இந்த உலகத்துல सारी दुनिया झूठी है या सच्ची भी है? முழு உலகம் உண்மையானதா இல்லைன்னா உண்மையானதா இல்லைன்னா பொய்யானதா இருக்குதா? பொய்யானதா இல்லைன்னா உண்மையா கூடயும் இருக்குதா? वो 100% सच्चा है। யாராவது 100% உண்மையானவராக இருக்காங்களா? तो सदगुरु को हो ही नहीं सकता। சத்குரு யாருமே ஆக முடியாது. अगर सदगुरु हो सकता है वो तब ही हो सकता है ஒருவேளை சத்குரு ஆயிருக்காங்கன்னா அவங்க அப்பதான் ஆக முடியும் कि जब उसमें ट्रुथ गॉड फादर खुद ही प्रवेश करे। எப்போ அவங்களுக்குள்ள உண்மையான காட் ஃபாதர் சுயமே பிரவேசம் செய்வாங்களோ அப்போன்னு சொல்றாங்க. तो सच्चा हो सकता है। அப்போ உண்மையானவங்களாக இருக்க முடியும். फिर ये साबित होना चाहिए। பிறகு இந்த விஷயம் நிரூபணம் ஆகணும். बुद्धि को समझना चाहिए, புத்தி மூலமாக புரிஞ்சுக்கணும். बुद्धि में ये बात बैठनी चाहिए। புத்தியில இந்த விஷயம் உட்காரணும். समझ के आधार पर இப்போ அந்த ஒரு தகவல் என்ன இருக்குதோ அதனோட ஆதாரப்படி அந்த என்ன புரிஞ்சுக்கிறாங்க இல்லையா அதனோட ஆதாரப்படி अगर ये पक्का हो जाता है ஒருவேளை இந்த விஷயம் பக்கா ஆயிடுச்சு, कि इस समय बाप भगवान है, இவங்களுக்குள்ள அப்பா பகவான் இருக்காங்கன்னு, तो सदगुरु का पाठ है। அப்போ சத்குருவினோட பார்ட் ஆயிடுச்சு. सत्य एक और असत्य अनेक। உண்மையானவர் ஒருத்தர், பிறகு பொய்யானவங்க நிறைய பேரு. तो गुरु होते हैं ढेर, அதாவது குரு நிறைய பேர் இருப்பாங்க, लेकिन सदगुरु होता है பிறகு சத்குரு एक। ஒருத்தர் தான் இருப்பாங்க. इसलिए सिख लोग ये गायन करते हैं, एक सदगुरु अकाल मूर्त। அதனாலதான் சிக்கியர்கள் இந்த விஷயத்தை பற்றி பாடுறாங்க, ஒரு சத்குரு அகால் மூர்த். क्या सदगुरु अकाल माने उसको काल, சத்குரு அகால், அகால்னா அவங்களுக்கு காலம் மரணம், नहीं खा सकता, சாப்பிட முடியாது. और मूर्त रूप है பிறகு மூர்த்த ரூபா இருக்காங்க सदगुरु का। சத்குருது. माने निराकार नहीं है, அப்படின்னா நிராகார் இல்ல, क्या उसकी मूर्ति है। என்ன
அவங்களோட மூர்த்தி இருக்குது. अमूर्त नहीं है, அமூர்த்தி இல்ல, अव्यक्त नहीं है. அவ்யக்தம் இல்ல. वो सृष्टि पर आकर के அவங்க இந்த சிருஷ்டிக்கு வந்து व्यक्त रूप धारण करता है, சாகார ரூபத்தை தரண செய்றாங்க. तब सदगुरु बनता है. அப்போ சத்குரு ஆகுறாங்க. इसलिए एक सदगुरु कहा जाता है. அதனாலதான் ஒரு சத்குருன்னு சொல்லி பாடப்பட்டிருக்காங்க. और सब झूठे साबित हो जाते हैं और एक वो மற்றபடி எல்லாருமே பொய்யானவங்கன்னு சொல்லி நிரூபணம் ஆகுறாங்க. பிறகு அவங்க ஒருத்தர் सच्चा साबित होता है. உண்மையானவர்னு சொல்லி நிரூபணம் ஆகுறாங்க. गुरुओं से अंधेरा हो जाता है குருக்களால இருட்டாயிடுது. और सदगुरु से பிறகு சத்குரு ஆல सोझरा हो जाता है. வெளிச்சம் ஏற்படுது. 2500 वर्ष से गुरुओं की भरमार हुई. 2500 வருஷங்கள்ல எக்கச்சக்கமான குருக்கள் வந்தாங்க. तो दुनिया में अज्ञान का अंधेरा फैल गया. அப்போ உலகத்துல அஞ்ஞானம் பிறகு இருட்டு என்றது பரவிடுச்சு. अंधेरे में सब दुखी होते हैं, ठोकरें खाते रहते हैं. இருட்டுல எல்லாருமே துக்கி ஆகுறாங்க, இடிச்சுக்கிறாங்க. सदगुरु आते हैं சத்குரு எப்போ வராங்களோ तो सोझरा करते हैं, அப்போ பிரகாசத்தை ஏற்படுத்துறாங்க. बुद्धि में ज्ञान आ जाता है. புத்தில ஞானம் வந்துடுது. ज्ञान की रोशनी से आत्मा में खुशी बढ़ जाती है. ஞானத்தினோட பிரகாசத்தினால ஆத்மாக்குள்ள குஷி வந்துடுது. इसलिए गुरु में और सदगुरु में जमीन आसमान का अंतर है. அதனாலதான் குரு பிறகு சத்குருல ஆகாயம் பிறகு பூமியினோட வித்தியாசம் இருக்கு. பூமி பிறகு ஆகாயத்தினோட வித்தியாசம் இருக்கு. सदगुरु सिर्फ एक बार ही आता है. சத்குரு வெறும் ஒரு தடவை தான் வராங்க. उसे एक अंतिम जन्म में ही आता है. இந்த ஒரு கடைசி ஜென்மத்துல தான் வராங்க. सिर्फ संगम युग में ही आता है. வெறும் சங்கம் யுகத்துல தான் வராங்க. और गुरु लोग பிறகு குருக்கள் तो जन्म जन्मांतर होते रहे. அவங்க ஜென்ம ஜென்மாந்தரம் இருந்தாங்க. द्वापर कलयुग में गुरुओं की भरमार रही. துவாபர கலியுகத்துல ஏராளமான குருக்கள் வந்தாங்க. और रिजल्ट क्या हुआ? என்ன ரிசல்ட் ஆச்சு? दुनिया नीचे गिरती चली गई. உலகம் கீழே விழுந்துட்டே வந்தது. ये बहुत बड़ा अंतर है. அப்போ இது மிகப்பெரிய வித்தியாசமா இருக்குது. गुरुओं से दुनिया नीचे गिरती है और सदगुरु से குருக்களால உலகம் கீழே விழுது, பிறகு சத்குருவால ऊंची उठती है. மேலே ஏறுது. भक्ति मार्ग में तो जो गुरु होते हैं பக்தி மார்க்கத்துல யாரு குருக்கள் இருப்பாங்களோ वो कोई भगवान तो होते नहीं है. அவங்க பகவான் ஒன்னும் கிடையாது. गोविंद को भगवान कहा है. கோவிந்துக்கு பகவான் சொல்லப்பட்டிருக்காங்க. और यहाँ ज्ञान मार्ग में तो गुरु भी है और गुरु ढेर के ढेर है. ஞான மார்க்கத்துல குருக்களும் இருக்காங்க. பிறகு जैसे भक्ति मार्ग में ढेर होते हैं நிறைய குருக்கள் இருக்காங்க. எப்படி பக்தி மார்க்கத்துல இருப்பாங்களோ அப்படி. और गोविंद भगवान भी है. பிறகு கோவிந்த் பகவான் கூடயும் இருக்காங்க. लेकिन भगवान तो निराकार है या साकार है वास्तव में? ஆனா பகவான் நிராகாரா இருக்காங்களா இல்லன்னா சாகாரா இருக்காங்களா வாஸ்தவத்துல? है निराकार है. நிராகாரா இருக்காங்க. तो निराकार को मिलाने के लिए அப்போ நிராகாரன मीडिया तो चाहिए. அவங்கள சந்திக்க வைக்கிறதுக்காக மீடியா கண்டிப்பாக வேணும்.
மீடியா தேவை இருக்குது. निराकार भगवान की पहचान देने के लिए நிராகார் பகவானோட அறிமுகத்தை கொடுக்கறதுக்காக जो मीडिया चाहिए என்ன மீடியா தேவை இருக்காங்க? वो गुरु है. அவங்க குருவா இருக்காங்க. वो सदगुरु नहीं है, क्योंकि भगवान कहते मेरी पहचान मेरे सिवाय. அவங்க சத்குரு இல்ல. ஏன்னா பகவான் சொல்றாங்க என்னோட அறிமுகம் என்னோட தவிர कोई दे ही नहीं सकता. என்ன தவிர வேற யாரால கூடயும் கொடுக்கவே முடியாது. तो यहाँ बात अलग हो जाती है. அப்போ இங்க விஷயம் வேற ஆயிடுது. जैसे बेहद के दो बाप हैं. எப்படி எல்லாருக்கு அப்பாற்பட்ட ரெண்டு அப்பாக்கள் இருக்காங்க. एक मनुष्य सृष्टि का बाप ஒருத்தர் மனித சிருஷ்டிக்கு அப்பா, और एक பிறகு ஒருத்தர் आत्माओं का बाप. जो ஆத்மாக்களுக்கு அப்பா. आत्माओं का बाप है वो ही भगवान है. ஆத்மாக்களுக்கு அப்பா யார் இருக்காங்களோ அவங்க தான் பகவானா இருக்காங்க. गॉड फादर है. காட் ஃபாதரா இருக்காங்க. इनकॉर्पोरियल है, निराकार है. இன்கார்போரியல் ஆயிருக்காங்க, நிராகாரா இருக்காரு. निराकारी, निर्विकारी, निरहंकारी है. நிராகாரி, நிர்விகாரி, நிர்ஹங்காரி ஆயிருக்காங்க. और सदैव है. பிறகு சதா இருக்காங்க. लेकिन उससे मिलाने वाला शख्स कौन? ஆனா அவங்க கூட சந்திக்க வைக்கக்கூடிய சத்தியமானவர் யாரு? है? उससे कौन मिलाता है? அவங்கள யாரு சந்திக்க வைக்கிறாங்க? साकार वो कौन? சாகாரத்துல அவரு யாரா இருக்காங்க? गौ माने इंद्रिया, கௌவன்னா இந்திரியங்கள், इंदु माने राजा. இந்துவன்னா ராஜா. जो इंद्रियों पर कंट्रोल करने वाला है. யாரு இந்திரியங்கள் மேல கண்ட்ரோல் செய்யக்கூடியவர் ஆயிருக்காங்களோ इंद्रियों का शासक है. இந்திரியங்களினோட சாசக் அப்படின்னா கண்ட்ரோலர் ஆயிருக்காரு. पहले वो इंद्रियों पर शासन करता है. ஃபர்ஸ்ட் அவங்க இந்திரியங்கள் மேல ரூல் பண்றாங்க. शिव को तो इंद्रिया है ही नहीं, उनके शासन करने की बात ही नहीं. சிவனுக்கு இந்திரியங்களே இல்ல, அவங்களுக்கு ரூல் பண்ற விஷயமே கிடையாது. बात पूरी समझ ली இப்போ பேச்ச கம்ப்ளீட்டாக புரிஞ்சுக்கிட்டீங்களா? है? गुरु कौन हुआ और गोविंद कौन हुआ? குரு யாரானாங்க, பிறகு கோவிந்த் யாரானாங்க? है? अरे बोलते भी हैं, श्लोक बोलते हैं गुरु ब्रह्मा. அரே சொல்லவும் செய்றாங்க, ஸ்லோகத்தை சொல்றாங்க. குரு பிரம்மா, गुरु विष्णु, गुरु देवो महेश्वर. குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரः. गुरु साक्षात परम ब्रह्म. குரு சாட்சாத் பரம் பிரம்ம. वो परम ब्रह्म तो है लेकिन साक्षात है. அங்க பரம் பிரம்ம ஆயிருக்காங்க, ஆனா சாட்சாத் ஆயிருக்காங்க. साक्षात मिल गया, साक्षात्कार हो गया. சாட்சாத் கிடைச்சிட்டாங்க, காட்சி ஏற்பட்டது. तो गुरु कौन हुआ? அப்போ குரு யாரானாங்க? है प्रजापिता ब्रह्मा हुआ. பிரஜாபிதா பிரம்மா ஆனாங்களா? है ब्रह्मा. பிரம்மா. ब्रह्मा के मुख से वाणी न निकली होती பிரம்மாவினோட முக மூலமாக வாணி வராம இருந்திருந்தா तो उस वाणी पर मनन चिंतन कौन करता? அப்போ அந்த வாணி மேல விசார சாகர மந்தனத்தை யார் செஞ்சிருப்பாங்க? हो पाता मनन चिंतन? ஆயிருக்கிறதுக்கு அது
முடிஞ்சிருக்குமா? இல்ல. तो बीच में पहले पहले गुरु आता है ब्रह्मा. அப்போ நடுவுல ஃபர்ஸ்ட் குரு ஆகுறாங்க பிரம்மா. ब्रह्मा की वाणी से ही பிரம்மாவோட வாணி மூலமா தான் भगवान की पहचान होती है. பகவானோட அறிமுகம் கிடைக்குது. उसे कहते हैं वेदवाणी. அதுக்கு சொல்லப்படுகிறது வேதவாணி. फिर कहेंगे एक वाणी तो सन 68 तक निकली. பிறகு சொல்லப்படுகிறது வாணி என்றது 68 வெளிப்பட்டது, 8 வரைக்கும் வெளிப்பட்டது. और सन 68 तक जो भी वाणी निकली मुरली ब्रह्मा के मुख से, பிறகு 68 வரைக்கும் ஏதெல்லாம் வாணி வெளிப்பட்டதோ பிரம்மா முக மூலமாக. सन 68 में ब्रह्मा ने शरीर भी छोड़ दिया. 68 69ல பிரம்மா சரீரத்தை கூடயும் விட்டுட்டாங்க. वाणी तो चली, வாணி என்றது வாசிக்கப்பட்டதுதான். लेकिन क्या किसी की समझ में आया ஆனா யாருக்காவது புரிஞ்சுதா? है? है? समझ में तो किसी को नहीं आया ब्रह्मा कुमार को. யாருக்குமே புரியல பிரம்மா குமாருக்கு. कि कौन सा भगवान बाप प्रत्यक्ष होने वाला है. எந்த அப்பா பகவான் அப்பா பிரத்யட்சமாக கூடியவரா இருக்காங்கன்னு. सन 76 में बाप का प्रत्यक्षता वर्ष भी भले कि बहुतों ने मना लिया. 76ல அப்பாவோட பிரத்யக்ஷத வருஷம் என்றது கூடயும் நிறைய பேரு கொண்டாடினாங்க தான். तो सभी ब्रह्मा कुमारों को तो नहीं समझ में आया. அப்போ எல்லா பிரம்மா குமார்ஸ்க்கு ஒண்ணு புரியல. जो एडवांस में आते गए யாரு அட்வான்ஸ்ல வர்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க उनको समझ में आता गया नंबर वन. அவங்களுக்கு நம்பர் வாராக புரிஞ்சுக்கிறதுக்காக ஆரம்பம் ஆச்சு. तो वहाँ के लिए भी बाबा ने तो बोला ही हुआ है. அப்போ அது அங்க அந்த இடத்துக்காக கூடயும் பாபா சொல்லதான் செஞ்சிருக்காங்க. सेवा कौन करते हैं? சேவை யார் செய்றாங்க? बच्चे करते हैं कि बाप दादा? குழந்தைகள் செய்றாங்களா இல்லன்னா பாப் தாதா செய்றாங்களா? बाप दादा अव्यक्त है कि व्यक्त है? பிறகு பாப் தாதா அவ்யக்தமா இருக்காங்களா இல்லன்னா व्यक्तமா இருக்காங்களா? है व्यक्त है तो भी अव्यक्त में भी व्यक्त में भी अव्यक्त है. இப்போ व्यक्त இருந்தாலும் கூடயும் சாக்காரா இருந்தா கூடயும் அவ்யக்தமா இருக்காங்க. और अव्यक्त तो है ही. பிறகு அவ்யக்தம் ஆயிருக்கதா செஞ்சிருக்காங்க, ஆயிருக்கதா ஆயிதா இருக்காங்க, ஆகிதா இருக்காங்க. इसलिए அதனால बाप और दादा कंबाइंड हैं. அப்பா பிறகு தாதா கம்பைன்ட் ஆயிருக்காங்க. घर में एक बोर्ड लगा हुआ हूँ. ஒவ்வொரு வீட்ல கூடயும் ஒரு போர்டை மாட்டிருக்கணும். हर गीता पाठशाला ஒவ்வொரு கீதா பாठशालाகள்ல श्रीमत से सदगति मनुष्यमत से दुर्गति. ஸ்ரீமத் மூலமாக சத்கதி, பிறகு மனிதன் மூலமாக துர்கதி, மனிதனோட டைரக்ஷன் மூலமாக துர்கதி. एक सदगुरु निराकार से सदगति, ஒரு சத்குரு நிராகார் மூலமாக சத்கதி, अनेक मनुष्य गुरुओं से दुर्गति. பிறகு அநேக மனித குருக்கள் மூலமாக துர்கதி. सबसे बढ़िया स्लोगन है. எல்லாத்தை விட நல்ல ஸ்லோகன் ஆயிருக்குது இது. क्यों मनाते हैं गुरु पूर्णिमा? ஏன் கொண்டாடுறாங்க குரு பூர்ணிமாவை? பாபா குரு பூர்ணிமாவை ஏன் கொண்டாடுறாங்க? क्यों मनाते हैं? ஏன் கொண்டாடுறாங்களா? गुरु कौन है? குரு யாரா இருக்காங்க? जो पहले जन्म जन्मांतर अधूरा गुरु था. இப்போ யாரு ஜென்ம ஜென்மாந்தரத்துல அறகுறையான குருவாக இருந்தாங்களோ फिर लास्ट में जाके பிறகு
पूर्ण गुरु बन गया। பிறகு லாஸ்ட்ல போய் பூரி அப்படின்னா கம்ப்ளீட்டாக குரு ஆயிட்டாங்க. जैसे भगवान सदगुरु है, எப்படி பகவான் சத்குரு ஆயிருக்காரு, ऐसे वो भी पूर्ण गुरु बन जाता है। அதே மாதிரி அவங்க கூடயும் பூர்ணமான குரு ஆயிடுறாங்க, கம்ப்ளீட்டான குரு ஆயிடுறாங்க. और जो पूर्णिमा है அப்போ இந்த பூர்ணிமா என்ன இருக்கு, वो सूर्य के लिए लागू होती है, அது சூரியனுக்காக லாகு ஆகுதா, பொருந்துதா, या चंद्रमा के लिए लागू होती है। இல்லன்னா சந்திரமாக்காக பொருந்துதா? तो कौन से गुरु की बात है? அப்போ எந்த குருவினோட பேச்சா இருக்குது? ज्ञान सूर्य की बात है ஞான சூரியனோட பேச்சா இருக்கா, या ज्ञान चंद्रमा की बात है? இல்லன்னா ஞான சந்திரமாவினோட பேச்சா இருக்கா? कौन है ज्ञान चंद्रमा? யாரா இருக்காங்க ஞான சந்திரமா? ब्रह्मा बाबा। பிரம்மா பாபா. जो ब्रह्मा बाबा है, யாரு பிரம்மா பாபா जब இருக்காங்க, संपूर्ण बनता है எப்போ பரிபூர்ணம் ஆகுறாங்க, तो उसकी यादगार बनती है जाकर गुरु पूर्णिमा। அப்போ அவங்களோட நினைவார்த்தம் போய் ஆகுது குரு பூர்ணிமா. सारी दुनिया की गुरु बन जाती है। முழு உலகத்துக்கே குரு ஆயிடுறாங்க. माता गुरु बिगर उद्धार हो न सके। மாதா குரு இல்லாம உயர்வு என்றது ஏற்பட முடியாது. बाप टीचर और गुरु அப்பா டீச்சரு பிறகு குரு, ऐसे संबंध है இது அப்படிப்பட்ட உறவா இருக்குது. जो सदैव बाप अपने बच्चे को, யாரு சதா அப்பா தன்னோட குழந்தைய, टीचर अपने शिष्य से டீச்சர் தன்னோட சிஷ்யனு கூட, और सदगुरु अपने शिष्य से, அதாவது சத்குரு தன்னோட சிஷ்யன் கூட, और टीचर अपने स्टूडेंट से ये चाहता है பிறகு டீச்சர் தன்னோட ஸ்டூடெண்ட் கூட இந்த இது விருப்பப்படுறாங்க, இது எக்ஸ்பெக்ட் பண்றாங்க, कि मेरे से भी आगे पढ़ करके எதிர்பார்க்கறாங்க. என்னன்னா இவங்க படிச்சு ஏன் விடையும் முன்னாடி क्या बन जाए, ऊंचा ऑफिसर बन जाए। என்ன ஆயிடணும், உயர்ந்த ஆபீசர் ஆயிடணும் என்றது இருக்கும். मैं तो प्राइमरी स्कूल का टीचर हूँ, जूनियर हाई स्कूल का टीचर। நான் பிரைமரி ஸ்கூலுக்கு டீச்சர் ஆயிருக்கேன், ஜூனியர் ஹை ஸ்கூலுக்கு டீச்சர் ஆயிருக்கேன். ये मेरे से भी आकर मेरा नाम वाला करे। இவங்க என் விடையும் முன்னாடி எப்படின்னா, किसका पढ़ाया हुआ बच्चा है? அப்படின்னா என்னோட பேரு பிரசித்தம் படுத்தணும், பிரசித்தமாக்கணும். யாரு மூலமாக, யாரு படிக்க வச்சிருக்கிற ஸ்டூடெண்ட் ஆயிருக்காங்க, किसने फाउंडेशन डाला? யாரு ஃபவுண்டேஷனை போட்டிருக்காங்க. तो ये बाप के अंदर அதாவது இந்த அப்பாக்குள்ள जो असल बाप होगा, யாரு உண்மையான அப்பா இருப்பாங்களோ उसके अंदर ये टेंडेंसी होगी। அவங்களுக்குள்ள இந்த டெண்டன்சி இருக்கும். क्या मेरा बच्चा मेरे से भी இந்த போக்கு இருக்கும். என்னன்னா என்னோட குழந்தை ஏன் விட आगे जाए। முன்னாடி போகணும் என்றது இருக்கும். तो शिव बाबा तो बापों का भी बाप है, இப்போ சிவபாபா அப்பாக்களுக்கு அப்பா இருக்காங்க, धर्म पिताओं का भी बाप प्रजापिता, தர்ம பிதாக்களுக்கு கூட அப்பா இருக்காங்க, பிரஜாபிதா. और प्रजापिता का भी बाप பிறகு பிரஜாபிதாக்கு கூடயும் அப்பா शिव बाप। சிவபாப். ये टेंडेंसी वहां से चली बापों में। இந்த டெண்டன்சி அங்கிருந்து ஏற்பட்டது அப்பாக்களுக்குள்ள. जैसे माँ की टेंडेंसी चली है सहनशीलता की, எப்படி அம்மாவினோட போக்கா இருந்தது என்னன்னா சகிப்புத்தன்மையை தாரணை செய்யுது, ऐसे சகிப்புத்தன்மையை தாரணை செய்யுது. அதே மாதிரி தான் बाप के पार्ट बजाए हुए पार्ट की टेंडेंसी कहाँ से चली? அப்பா மூலமாக செஞ்சிருக்கிற பார்ட் இருக்கு இல்லையா, அதோட டெண்டன்சி என்றது எங்கிருந்து ஆரம்பமாச்சு? शिव बाप से चली। वो ऊंचे से ऊंचा बाप है। சிவ் பாப்ல இருந்து ஆரம்பமாச்சு. அவங்க உயர்ந்ததிலும் உயர்ந்த அப்பா இருக்காரு. क्या टेंडेंसी? என்ன போக்கா இருக்கு? बच्चा आगे जाए, என்னன்னா குழந்தை முன்னாடி போகணும். ये आस है बच्चे में। இது எதிர்பார்க்கறாங்க. குழந்தை இருந்து அப்பா எதிர்பார்க்கறாங்க. ध्यानमूलं गुरुमूर्ति, पूजामूलं गुरुपदम, मंत्रमूलं गुरुवाक्यम, मोक्षमूलं गुरुकृपा। ये जो है ये श्लोक का यथार्थता हमारा एडवांस नॉलेज में
लागू होगा या नहीं। அவங்க என்ன ஸ்லோகத்தை பற்றி அர்த்தத்தை கேட்டுட்டு இருக்காங்களோ இந்த ஒரு விஷயம்ன்றது நம்ம அட்வான்ஸ் நாலேஜில் இது பொருந்துமா இல்லையான்னு கேட்குறாங்க. आपने एडवांस कोर्स लिया, நீங்கள் அட்வான்ஸ் கோர்ஸை எடுத்திருக்கீங்க, आपने भक्ति मार्ग का श्लोक भी याद किया, நீங்கள் பக்தி மார்க்கத்தினோட ஸ்லோகத்தை கூடயும் நினைவு பண்ணிக்கிட்டீங்க. आपको क्या लग रहा है? உங்களுக்கு என்ன தோணுது? थोड़ा विश्लेषण करो। एक एक करके बोलो, आप तो सब इकट्ठा बोल दिया, ஒன்னொன்னா சொல்லுங்க. நீங்க எல்லாமே ஒரே டைம்ல சொல்லிட்டீங்க. याद ही नहीं रहता நினைவே இருக்கிறது இல்ல. मूलम गुरुमूर्ति, है? ध्यान मूलम गुरुमूर्ति। அவங்க சொல்றாங்க தியான மூலம் குருமூர்த்தி. हाँ, ध्यान जो करना है, இப்போ தியானம் என்ன செய்யணுமோ, स्मृति में जो लाना है, நினைவுல என்ன கொண்டு வரணுமோ, उसी का ध्यान किया जाता है ना, இப்போ ஒருத்தரை நினைவு பண்ணப்படுகிறது இல்லையா, तो उसका मूल है அப்போ அவங்களோட மூலமா இருக்குது गुरु की आत्मा नहीं, குருவோட ஆத்மா இல்ல, गुरु की मूर्ति। குருவோட மூர்த்தி. मना அப்படி என்ன, ध्यान बिना मूर्ति के पक्का இந்த நினைவுன்றது மூர்த்தி இல்லாம பக்கா नहीं होगा। ஆகாது. कोई चाहे कि हम गुरु जी की आत्मा को याद करेंगे, இப்போ யாருக்கோ விருப்பம் இருக்குது நம்ம குருஜீவினோட ஆத்மாவை நினைவு செய்யணும்னு, हो ही नहीं सकता। ஆகவே முடியாதுன்னு சொல்றாங்க. इसलिए ध्यान मूर्तम गुरु मूर्ति। அதனாலதான் சொல்லப்பட்டிருக்குது தியான மூலம் குருமூர்த்தி. ध्यान मूलम, ध्यान का मूल தியானத்தினோட மூலம் गुरु की मूर्ति है। குருவினோட மூர்த்தி. और பிறகு है? ध्यान मूलम गुरुमूर्ति, पूजा मूलम गुरुपदम। हाँ, பிறகு பூஜா மூலம் குருபதம். पूजा का जो मूल है, பூஜை செய்யறதுக்கான மூலம் என்ன இருக்கு? भक्ति मार्ग में तो पूजा कहते हैं, அப்படின்னா பூஜை செய்யறதுக்கான அந்த ஆரம்ப பாயிண்ட் இருக்கு இல்லையா, பக்தி மார்க்கத்துல என்ன சொல்றாங்கன்னா, और ज्ञान मार्ग में பக்தி மார்க்கத்துல பூஜை செய்யறாங்க, பிறகு ஞான மார்க்கத்துல याद है। நினைவா இருக்கு. याद किस लिए करते हैं? நினைவு ஏன் செய்யறாங்க? नहीं, நினைவு ஏன் செய்யறாங்க? याद इसलिए करते हैं कि जो हमारे गुरु का पद है ऊंचे से ऊंचा, ஸ்டூடெண்ட்ஸ் என்னமோ சொல்றாங்க, பாபா சொல்றாங்க இல்ல, நினைவு ஏன் செய்யறாங்கன்னா நம்மளோட குருவினோட பதவி என்ன இருக்கு, वो पद हमको भी मिले। அந்த பதவி நமக்கு கூடயும் அந்த ஒரு போஸ்ட் கிடைக்கணும். क्या? என்ன? जो हमारा गुरु है இப்போ நம்மளோட குரு என்ன இருக்காங்க, वो निराकार है या साकार है? அவங்க நிராகாரா இருக்காங்களா இல்லன்னா சாக்காரா இருக்காங்களா? निराकार शिव ज्योति बिंदु, நிராகார் சிவ் ஜோதி பிந்து. और उसका जो ऊंचे से ऊंचा पद है, பிறகு அவங்களோட உயர்ந்ததிலும் உயர்ந்த பதவி என்ன இருக்கு, वो है निराकारी निर्विकारी निरहंकारी स्टेज। அதான் இருக்குது நிராகாரி நிர்விகாரி நிரகங்காரி ஸ்டேஜ். वो हमको भी प्राप्त करनी है। அது என்ன செய்யணும்னா நாம கூடயும் அதை அடையணும். इसलिए बोला। और அதனாலதான் சொல்லப்பட்டது. பிறகு मूलम गुरुवाक्य, மந்திர மூலம் குரு வாக்கியம் சொல்றாங்க மாதாஜி. मंत्र माने मंत्रणा, மந்திரனா மந்திரணா, मंत्रणा दी जाती है ना, किसी को सलाह दी जाती है। இப்போ மந்திரணா அப்படின்னா இப்போ ஒருத்தருக்கு வழிய காமிக்கப்படுகிறது, சஜஷனை கொடுக்கப்படுகிறது, ऐसा करो ऐसा न करो, இப்படி செய் இப்படி செய்யாதுன்னு. जिसे बनता है मंत्री। இது மூலமாக ஆகுறாங்க மந்திரி. तो मंत्र का मूल क्या है? அப்போ அந்த மந்திரத்துக்கான மூலம் அப்படின்னா அந்த ஆரம்பமான பாயிண்ட் ஏதா இருக்கு, वो गुरु के वाक्य है, குருவினோட வாக்கியம் என்ன இருக்கு, वही मंत्र मूल है। அதுதான் மந்திரத்தினோட மூலமா இருக்கு. शिव बाबा ने जो कुछ बोला है,
சிவபாபா எதெல்லாம் சொல்லியிருக்காங்க? जो महावाक्य हमको दिए हैं, என்ன மகாவாக்கியம் நமக்கு கொடுத்திருக்காங்க? वो महावाक्य ही அந்த மகாவாக்கியம் தான் मंत्र का मूल है। மந்திரத்தினோட மூலமா இருக்கு. मोक्ष मूलम, मोक्ष माने मुक्ति। மோக்ஷ மூலம், மோக்ஷன்னா முக்தி. जो मुक्ति है இப்போ முக்தி என்ன இருக்கு? वो गुरु कृपा से होती है। அது குருவினோட கிருபா, அப்படின்னா கருணை மூலமாக கிடைக்குது. और गुरु किसके ऊपर कृपा करेगा? பிறகு குரு யார் மேல கருணைய காமிக்கிறாங்க? सबके ऊपर करेगा। யார் மேல காமிப்பாங்க? எல்லார் மேல கூடயும் கருணைய காமிப்பாங்களா? एक जैसी करेगा ஒரே மாதிரி செய்வாங்களா? नहीं, இல்ல. तो जैसा पुरुषार्थ करेगा யாரு எப்படிப்பட்ட புருஷார்த்தத்தை செய்யறாங்களோ वैसी उसके ऊपर कृपा होगी। அப்படி அவங்க மேல கருணை என்றது ஆகும். स्टेजेस है जीवन मुक्ति की। ஸ்டேஜஸ் இருக்குது ஜீவன் முக்திக்காக. एक जैसी जीवन मुक्ति 500 करोड़ आत्माओं की नहीं होती है। ஒரே மாதிரி ஜீவன் முக்தி 500 கோடி ஆத்மாக்களது இருக்கிறது இல்ல. सबकी जीवन मुक्ति अलग अलग प्रकार की है। எல்லாரோட ஜீவன் முக்தி கூடயும் தனித்தனியான ரூபத்துல இருக்கும். भगवान किसी के साथ पार्शियलिटी नहीं करता है। பகவான் யாரு கூடயும் பார்ஷாலிட்டி என்றது செய்யறது இல்ல. पक्षपात नहीं करता है। அதாவது பாரபட்சத்தை செய்யறது கிடையாது. कि किसी के ऊपर कृपा कर दे, किसी के ऊपर अकृपा कर दे। இப்போ ஒருத்தர் மேல கருணைய காமிக்கிறது, ஒருத்தர் மேல கருணைய காமிக்காம இருக்கிறது. बड़े चढ़े बढ़ाई में माने अपनी कीर्ति और अहंकार में ज्यादा डूबे रहते हैं। அதாவது அதுக்கு அர்த்தம் சொல்றாங்க, தன்னோட கீர்த்தி என்ன இருக்குதோ அந்த அகங்காரத்துல, தன்னோட கீர்த்தி பிறகு அகங்காரத்துல அவங்க மூழ்கி இருப்பாங்க. रोम रोम में अहंकार भरा हुआ है कि हमारी देखो कितनी कीर्ति व्याप्त है चारों ओर। ரோம ரோமத்துல என்னன்னா அகங்காரம் நிறைஞ்சிருக்கோ பாரு, என்னோட கீர்த்தி என்னோட பேரு எவ்வளவு பிரசித்தமாக இருக்குதுன்னு, कितनी हमारी महिमा हो रही है। எவ்வளவு என்னோட மகிமா ஆயிட்டு இருக்குது. सदगुरु परिचय नहीं तो कोई भी वर्ण वाला हो। இப்போ சத்குருவினோட அறிமுகம் இல்லைன்னா எந்த வர்க்கத்தினர்கள் வேணாலும் இருக்கலாம். और कितना भी ऊंचा उठ जाए, எந்த அளவுக்கு வேணும்னாலும் அவங்க மேல ஏறிடலாம். कोई काम का नहीं है। எதுக்குமே பிரயோஜனம் இல்லாதவங்க. उसकी कीर्ति सब बेकार है, धूल छाई है। அவங்களோட கீர்த்தி எல்லாமே வேஸ்ட், தூளுக்கு சமமா ஆயிடுச்சு, தூசிக்கு சமம் ஆயிடுச்சு. नारायण की कीर्ति के सामने किसी की कीर्ति टिकेगी? நாராயணனோட கீர்த்தி என்ன இருக்குதோ அதுக்கு முன்னாடி யார்தாவது கீர்த்தி என்றது நிலைச்சிருக்குமா? नारायण की एक ऐसी कीर्ति है, இப்போ நாராயணனோட பேர் என்றது அந்த அளவுக்கு பிரசித்தமாக இருக்குது, கீர்த்தி என்றது அந்த அளவுக்கு இருக்கு. जिसने भगवान को पहचाना है। என்னன்னா அவங்க பகவானை தெரிஞ்சுக்கிட்டாங்க. और पहचानने के कारण பிறகு தெரிஞ்சுக்கிறதுக்கான காரணத்தினால एक ही नारायण है दुनिया में, ஒரே ஒரு நாராயணன் தான் இருக்காங்க உலகத்துல, जिसकी कोई भी ग्लानि नहीं है। அவங்களது எதுவுமே கிளானி என்றது நிந்தனை என்றது இல்ல. और चाहे दुनिया में कितने भी कीर्ति वाले हों, महिमा वाले हों, பிறகு உலகத்துல எந்த அளவுக்கு வேணும்னாலும் கீர்த்தி இருக்கலாம், அதாவது மகிமை என்றது இருக்கலாம். सबकी ग्लानि हो गई। யாரது எந்த அளவுக்கு வேணும்னாலும் மகிமை இருக்கலாம், எல்லாருதுமே வெறும் நிந்தனை தான் இருக்கும். तो धूल समान हो गई ना। அப்போ தூசிக்கு சமமா ஆயிடுச்சு இல்லையா? क्या है सच्चे सद्गुरु का असली गुरु मंत्र? உண்மையான சத்குருவினோட உண்மையான குரு மந்திரம் என்ன இருக்குது? क्या मना? நிஜமான குரு மந்திரம் என்ன இருக்கு? महामंत्र என்ன மகா மந்திரமா இருக்குது? मन मना भव, மன்மனா பவ, मेरे मन में समा जा। என்னோட மனசுல ஒன்றிடு. अर्थात जो मेरे मन के अंदर संकल्प चलते हैं
அதாவது என்னோட மனதுக்குள்ள என்ன சங்கல்பங்கள் நடக்குதோ वही அதுதான் तेरे अंदर संकल्प चलना चाहिए। அதுதான் உனக்குள்ளேயும் அந்த சங்கல்பங்கள் தான் நடக்கணும்। संकल्प मात्र भी சங்கல்பங்கள்லயும் विरोधाभास नहीं होना चाहिए। விபரீதமாக இருக்க கூடாது। तो कैसे पता चलेगा? அதாவது இந்த விஷயம் எப்படி தெரிய வரும்? जरूर बाप प्रैक्टिकल में पार्ट बजाता है, கண்டிப்பாக அப்பா பிராக்டிகலி பார்ட்ட செய்றாங்க। तब पता चलता है कि बाप क्या चाहता है और बच्चे क्या करते हैं। அப்போதான் தெரியுது அப்பா என்ன விருப்பப்படுறாங்க, பிறகு குழந்தைகள் என்ன செய்றாங்க என்றது। श्रीमत क्या कहती है और मनुष्य मत और मनमत क्या कहती है? ஸ்ரீமத் என்ன சொல்லுது, பிறகு மனிதனோட மத்தம் டைரக்ஷன், பிறகு மனதுக்கு வழி என்ன இருக்குது, மனதுக்கு எப்படி வேணுமோ அப்படி அந்த வழி என்ன சொல்றதுன்றது அப்போதான் தெரியுது। संकल्पों में भी एकाकार हो जाए। சங்கல்பங்கள்ல கூடயும் என்னென்ன ஏகாக்கார் ஆயிடணும், ஒன்னாயிடணும்। कर्मों में विरोधाभास, கர்மங்கள்ல செயல்கள்ல விரோதம் பண்றது, वाचा में विरोधाभास, பேச்சுல விரோதாவாசம் அப்படின்னா விரோதம் பண்றது, इसका तो सवाल ही पैदा नहीं है। இதனோட क्वेश्चने ஏற்படாது। इसलिए कहते हैं मैं तुम बच्चों को मच्छरों सदस्य ले जाऊंगा। அதனாலதான் சொல்றாங்க குழந்தைகளான உங்களை நான் கொசு போல அழிச்சிட்டு போகிறேன்। क्या என்ன माना? அப்படி என்ன? जैसे मच्छर की कोई वैल्यू नहीं होती है, எப்படி கொசுக்கு எந்த விதமான வேல்யூ இல்ல, मच्छर आया बैठा और पट से मार दिया। இப்போ கொசு வந்தது உட்கார்ந்தது டப்புன்னு அடிச்சோம், ऐसे ही அதே மாதிரி தான் तुम आत्माएं बन जाओगे। நீங்க ஆத்மாக்கள் ஆயிடுவீங்க। ये देवहानि की जो वैल्यू बनाई हुई है वो वैल्यू कुछ भी இந்த தேகாபிமானத்துக்காக என்ன வேல்யூ உருவாக்கி வச்சிருக்கீங்களோ அந்த வேல்யூ रहेगी नहीं। இருக்கவே இருக்காது। तो तुमको महामंत्र मिलता है, उनको भी महामंत्र मिलता है। அப்போ உங்களுக்கு மகாமந்திரம் கிடைக்குது, அவங்களுக்கு கூடயும் மகாமந்திரம் கிடைக்குது। ये बाप आकर संगम युग में महामंत्र देते हैं। இது அப்பா வந்து சங்கம் யுகத்துல மகாமந்திரத்தை கொடுக்கறாங்க। सर्व का सदगति दाता वो बाप அனைவருக்குமே சத்கதி கொடுக்கக்கூடிய அந்த அப்பா एक ही बार आकर के मनमना भव का मंत्र देते हैं। ஒரே தடவை தான் வந்து அந்த மன்மனாபவனோட மந்திரத்தை கொடுக்கறாங்க। बेहद में क्या है गुरु दक्षिणा? எல்லாருக்கு அப்பாற்பட்ட ரூபத்துல குரு தட்சிணான்னா என்ன? भक्ति मार्ग में गुरु दक्षिणा का परंपरा है ना, गुरु दक्षिणा का, तो उसका यादगार यहाँ संगम युग में ही होता है ना। இப்போ பக்தி மார்க்கத்துல குரு தட்சிணா இருக்கு இல்லையா, அதுக்கான நினைவார்த்தம் இருக்குது। பாபா சொல்றாங்க ஆமா, அப்போ அதனோட இது யாத்கார்ன்றது சங்கம் யுகத்துல ஆகும் இல்லையா। तो यहाँ पे ब्राह्मण रूपी शिष्यों के लिए अपने गुरु के प्रति क्या है गुरु दक्षिणा? அதாவது பிராமன் ரூபத்துல இருக்கக்கூடிய சிஷ்யர்கள் இவங்களுக்கு குரு தட்சிணா என்றது, அதாவது குருக்கு என்ன தட்சிணைய கொடுக்கறது, सदगुरु के प्रति क्या है गुरु दक्षिणा? சத்குருக்காக என்ன குரு தட்சிணா இருக்குது। हाँ, गुरु को दक्षिणा देते हैं ना। குருக்கு தட்சிணாவை கொடுக்கறாங்க இல்லையா। क्या देते हैं? என்ன கொடுக்கறாங்க? क्या नाम रखा? என்ன பேரை வச்சிருக்காங்க? गुरु दक्षिणा। குரு தட்சிணா, அதாவது குருக்காக தட்சிணா கொடுப்பாங்க இல்லையா। குரு இது ஸ்டூடெண்ட் எப்போ தன்னோட படிப்பை கம்ப்ளீட் பண்ணிக்குவாங்களோ அப்போ குருக்காக கொடுப்பாங்க இல்லையா, அதுக்கு ரிட்டர்ன் ஆக அதுக்கு குரு தட்சிணான்னு சொல்லுவாங்க। ஸோ பாபா கேட்குறாங்க என்ன பேரை வச்சிருக்காங்க? குரு தட்சிணா। दक्षिण किसे कहते हैं? தட்சிணன்னு சொல்லி எதுக்கு சொல்லுவாங்க? दक्ष किसे कहते हैं? தக்ஷன் யாருக்கு சொல்லுவாங்க? दक्ष कहते हैं फ्रेंड को। தக்ஷன் சொல்லி யாருக்கு சொல்லுவாங்கன்னா ட்ரெயின்டு, அப்படின்னா திறமைசாலிக்கு சொல்லுவாங்க, பெருமையானவங்க। दक्ष किसे कहते हैं? தக்ஷனா ट्रेंड। ட்ரெயின்டு। दक्षिणा தக்ஷிணா जो ट्रेंड को चाहिए, क्या चाहिए? இப்போ யாரு ட்ரெயின்ட் ஆயிருக்காங்க இல்லையா அவங்களுக்கு என்ன தேவை இருக்குது? பெருமையானவங்களுக்கு वो दक्षिणा दी जाती है। அந்த தட்சிணாவை கொடுக்கப்படுகிறது। जो मांगे सो दिया जाता है।
என்ன கேக்குறாங்களோ அது கொடுக்கப்படுகிறதா या अपने आप भी दिया जाता है? இல்லன்னா தானாவே கூடயும் கொடுக்கப்படுகிறதா हैं? अपने आप भी दिया जाता अपने आप भी दिया जाता है और चाहे तो गुरु मांग ले। தானாவே கூடயும் கொடுக்கப்படுகிறது பிறகு வேணும்னா குரு கேட்கவும் செய்வாங்க जैसे एकलव्य से எப்படி ஏகலவ்யிலிருந்து अंगूठा मांगा तो उसने अंगूठा ही दे दिया। அந்த கட்டை விரல் இருக்கு இல்லையா அதை கேட்டுட்டாங்க அப்போ அவங்க அந்த கட்டை விரலை கட் பண்ணி கொடுத்துட்டாங்க तो दक्षिणा संगम युग में भी दी जाती है। அதாவது தட்சிணா என்றது சங்கம் யுகத்துல கூடயும் கொடுக்கப்படுகிறது क्या? என்ன हाँ, जो ट्रेंड होता है, இப்ப யாரு ட்ரெயின்டாக இருப்பாங்க दक्ष होता है, தக்ஷாக இருப்பாங்க அதாவது திறமையானவங்களா இருப்பாங்க थ्योरी में भी चेंज होता, दक्ष होता है कि नहीं? தியரியில கூடயும் அவங்க கேப்பபிளாக இருப்பாங்களா இல்லையா है, ज्ञान सुनाने में दक्ष होगा ना। இப்போ ஞானத்தை சொல்லுறதுல கூடயும் அவங்க திறமையானவங்களாக இருப்பாங்க இல்ல திறமைசாலியாக இருப்பாங்க இல்லையா तभी तो गुरु बनेगा। அப்பதானே குரு ஆகுவாங்க हाँ, तो उसको मान सम्मान देते हैं कि नहीं? அப்போ அவங்களுக்கு கௌரவத்தை செலுத்துறாங்களா இல்லையா அந்த ரெஸ்பெக்ட கொடுக்கறாங்களா இல்லையா वही दक्षिणा। அதுதான் ஆச்சு குரு தட்சிணா कोई ज्यादा मान सम्मान चाहता है, ஒரு சில பேர் எப்படின்னா அதிகம் பேரு பிறகு அந்த ரெஸ்பெக்ட்ன்றது எதிர்பார்க்கறாங்க कोई जितना मिलता है उसमें संतुष्ट हो गया। ஒரு சில பேர் எப்படின்னா எவ்வளவு கிடைக்குதோ அதுலயே அவங்க திருப்தி அடைஞ்சிடுறாங்க दक्षिणा कहते हैं ना। தட்சிணான்னு சொல்லப்படுகிறது இல்லையா दक्ष किसे कहा जाता है? தக்ஷன் எதுக்கு சொல்லப்படுகிறது दक्ष कहते हैं ट्रेंड को। தக்ஷன் யாருக்கு சொல்வாங்கன்னா எதுக்கு சொல்வாங்கன்னா ட்ரெயின்டு प्रवीण को। பிரவீன் அப்படின்னா திறமையானவங்க திறமைசாலி क्या? என்ன जो राजयोग में प्रवीण हो जाते हैं, யாரு ராஜயோகத்துல பிரவீணம் ஆயிடுறாங்க दक्ष हो जाते हैं, ट्रेंड हो जाते हैं, தக்ஷம் ஆயிடுறாங்க ட்ரெயின்ட் ஆயிடுறாங்க वो फिर गुरु को दक्षिणा देते हैं। அப்போ அவங்க என்ன செய்யறாங்கன்னா குருக்கு தட்சிணாவை கொடுப்பாங்க जब हम रेडी हैं, இப்ப நம்ம ரெடியாக இருக்கோம் क्या என்ன जो काम कराना है सो अब हमसे कराओ। நீங்க என்ன நம்மளால செய்ய வைக்கணும்னு இருக்கீங்களோ அந்த வேலையை செய்ய வைங்க गुरु को दक्षिणा मिल जाती है। அப்போ குருக்கு அந்த தட்சிணா கிடைக்குது गुरु की मेहनत सफल हो गई। குருவினோட அந்த உழைப்பு என்றது அதுக்கு வெற்றி கிடைச்சிடுது शिष्य जो है दक्ष हो गया, ट्रेंड हो गया, प्रवीण हो गया। சிஷ்யன் தக்ஷ ஆயிட்டாங்க அதாவது திறமைசாலி ஆயிட்டாங்க ட்ரெயின்ட் ஆயிட்டாங்க काम करने काबिल हो गया। வேலை செய்யறதுக்கான தகுதியோடையவன் ஆயிட்டாங்க पहले नकामा था, ஃபர்ஸ்ட் யூஸ்லெஸ் ஆக இருந்தாங்க गुरु की दक्षिणा हो गई। இது குருவினோட தட்சிணா ஆயிடுச்சு गुरु के चरण स्पर्श का बेहद में अर्थ क्या है? குருவினோட சரண் ஸ்பர்ஷனா கால இது பண்றாங்க இல்லையா கால தொட்டு நமஸ்காரம் செய்றாங்க இல்லையா இதுக்கு எல்லைக்கு அப்பாற்பட்ட அர்த்தம் என்ன पाँव जो है उससे पहुंचा जाता है। இப்போ கால் மூலமாக எங்கேயாவது போய் சேரப்படுகிறது ரீச் ஆகப்படுகிறது पाँव से क्या करते हैं? காலால என்ன செய்றாங்க चलते हैं और चल करके पहुंचते हैं। நடக்கிறாங்க நடந்து போய் அங்க போய் ரீச் ஆகுறாங்க ये बुद्धि भी एक प्रकार का पाँव है। இந்த புத்தி கூடயும் ஒரு ரூபத்துல காலா இருக்குது ये बेहद का पाँव है। இது எல்லைக்கு அப்பாற்பட்ட காலா இருக்கு इस बुद्धि रूपी पाँव से पहुंच करके हम परमधाम में पहुंचेंगे। இந்த புத்தி ரூபமான கால் மூலமாக சேரி போய் நாங்க பரந்தாமக்கு ரீச் ஆகுறோம் पहुंचेंगे या नहीं? போய் சேருவோமா இல்லையா तो ये बुद्धि भी पाँव है। அப்போ இந்த புத்தி கூடயும் காலா இருக்கு ये बुद्धि रूपी पाँव को இந்த புத்தி ரூபமான கால जो शिष्य हैं யாரு சிஷ்யன் இருக்காங்க वो भगवान के पाँव में झुका दे। அவங்க பகவானோட காலுக்கு
எப்படின்னா அதை குனிய வச்சிடுவாங்க புத்திய. माने इस मति को அதாவது இந்த புத்திய अर्पण कर दे, इस बुद्धि को भगवान की बुद्धि में அர்ப்பணம் செஞ்சிடுது. இந்த புத்திய பகவானோட புத்திக்கு बुद्धि रूपी पांव के ऊपर न्यौछावर कर दे. புத்தி ரூபி பாவ் என்ன கால் என்ன இருக்குதோ அதுக்கு அர்ப்பணம் பண்ணிடுறது. वह है पांव पड़ना, இதா இருக்குது காலுக்கு வீழ்றது. यानी बड़े से बड़ा गुरु है भगवान, அதாவது பெரியதிலும் பெரிய குரு ஆயிருக்காங்க பகவான். और उस भगवान रूपी गुरु के सामने அதாவது அந்த பகவான் ரூபி குருக்கு முன்னாடி हम सब जितने आत्मा रूपी शिष्य हैं நம்ம எல்லாருமே எத்தனை எல்லாம் ஆத்மா ரூபமான சிஷ்யர்கள் இருக்கிறோம். वो अपनी बुद्धि को झुकाए. அவங்க என்ன செய்யணும்னா அவங்களோட புத்திய வணங்க வச்சிடணும். ये चरण जो है இந்த கால் என்ன இருக்கு वो बुद्धि रूपी पांव की यादगार है. இது புத்தி ரூபமான காலுக்கான நினைவார்த்தம் ஆயிருக்கு. जैसे बुद्धि से कहीं पहुंचा जाता है, எப்படி புத்தி மூலமாக எங்கேயாவது போய் சேரப்படுகிறது, वैसे चरणों से भी कहीं पहुंचा जाता है. அதே மாதிரி தான் காலால கூட எங்கேயாவது போய் சேரப்படுகிறது. कहते हैं तुम्हारे पांव हमारे गुरु जी तक नहीं पहुंचेंगे. சொல்லப்படுகிறது இல்லையா, உங்களோட காலு என்னோட குருஜி இருக்காங்க இல்லையா அங்க வரைக்கும் வந்து சேராது, ரீச் ஆகாது. तो बुद्धि रूपी पांव की बात है. அதாவது புத்தி ரூபி காலினோட பேச்சா இருக்கு. ये पांव स्पर्श करने से कुछ नहीं होता है. இந்த காலை டச் பண்றதுனால எதுவுமே ஆகாது. जहाँ तक गुरु की बुद्धि रूपी पांव पहुंचा हुआ है, எங்க வரைக்கும் குருவினோட புத்தி ரூபி கால் போய் சேர்ந்து இருக்குதோ वहाँ तक हमारी बुद्धि पहुंचनी चाहिए. அங்க வரைக்கும் நம்மளோட புத்தி ரூபி கால் போய் ரீச் ஆகணும். उसे कहते हैं चरण स्पर्श करना. அதுக்கு சொல்லுவாங்க காலுக்கு கும்பிடுறது, அதுக்கு தான் சொல்லுவாங்க. सदगुरुवार एक सदगुरु की यादगार है. இந்த சத்குருவாரன்னா வியாழக்கிழமை இருக்கு இல்லையா அதுக்கு சொல்லுவாங்க. அது ஒரு சத்குருக்கான நினைவார்த்தம் ஆயிருக்குது. सत्य माने सच्चा, சச்ன்னா உண்மையான, गुरु माने गुरु. குரு அண்ணா குரு क्या? என்ன सच्चे गुरु का वार. உண்மையான குருவினோட வாரம். कहते ना अभी हमारी बारी है, சொல்றாங்க இல்லையா இப்போ என்னோட டர்ன் ஆயிருக்குது, कल तुम्हारी बारी है, நாளைக்கு உன்னோட டர்னு, परसों इनकी बारी है, அதுக்கு நெக்ஸ்ட் நாள் இவங்களோட டர்ன் ஆயிருக்கு, उसके बाद इनकी बारी है. அதுக்கு பிறகு இவங்களோட டர்ன் ஆயிருக்கு. ये अलग अलग दिनों के नाम वार कहे गए. இப்போ இது தனித்தனி நாள்கள் என்ன இருக்குதோ அந்த நாள்களுக்கு என்னன்னு சொல்லப்படுகிறதுனா வாரம்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்குது. और सभी वारों में அந்த எல்லா வாரங்கள்ல டேஸ்ல जो सच्चा वार है, உண்மையான வார் இருக்காங்க இல்லையா இருக்கு இல்லையா क्या? என்ன जो सच्चा वार है உண்மையான வார் என்ன இருக்குதோ वो है सतगुरुवार. அதான் இருக்குது சத்குருவார். वो सच्ची दशा है. அவங்களது உண்மையான தசா இருக்குது. और जो दशाएं हैं மற்ற திசைகள் என்ன இருக்குது वो सतगुरुवार की दशा के मुकाबले 7 झूठी दशाएं. இது சத்குருக்கு ஒப்பிட்டு பார்த்தோம்னா எல்லாருதுமே பொய்யான திசை இருக்குது. सब दुर्गति में ले जाने वाले हैं. எல்லாருமே துர்கத்திக்கு அழிச்சிட்டு போகக்கூடியவங்க ஆயிருக்காங்க. एक सदगुरु ही ऐसा है, ஒரு சத்குரு தான் அப்படிப்பட்டவங்க ஆயிருக்காங்க. उसकी जब संगम युग में पुरुषोत्तम संगम युग में बारी आती है, அவங்களது சங்கம் யுகத்துல புருஷோத்தம் சங்கம் யுகத்துல அவங்களோட டர்ன் எப்போ வருதோ टर्न आता है, டர்ன் எப்போ வருதோ
वो सारी दुनिया की सदगति कर देता है। அப்போ முழு உலகத்தினோட சத்கதியை செஞ்சிடுறாங்க. इसलिए वो सदगुरुवार, அதனாலதான் அது அவங்களது சத்குருவாரா இருக்கு. एक है सदगुरु, ஒருத்தரா இருக்காங்க சத்குரு, बाकी सब है गुरु। மற்றபடி எல்லாருமே குருவா இருக்காங்க. वो चाहे मंगल हो, शनिचर हो, இப்போ அவங்க மங்களா இருக்கலாம், சனீச்சரா இருக்கலாம், சனிதேவா இருக்கலாம், सोम हो, சோமா இருக்கலாம், बुध हो, புத்த ஆயிருக்கலாம், कोई भी वार हो, எந்த வாரம் வேணாலும் ஆயிருக்கலாம். वो अपनी अपनी वारी पर जब भी आएंगे, அவங்களோட நேரத்துக்கு எப்பெல்லாம் அவங்க வருவாங்களோ, டர்னுக்கு அவங்க எப்பெல்லாம் வருவாங்களோ, तो दुनिया की दुर्गति ही करेंगे, அப்போ உலகத்தினோட துர்கத்தியை தான் செய்வாங்க. अपनी भी दुर्गति करते हैं। தன்னோட துர்கத்திய கூடயும் செய்றாங்க. परंतु सदगुरुवार जो नाम है, ஆனா சத்குருவார் என்ற ஒரு டைம் என்ன இருக்குது, வாரம் இருக்கு. वो ऐसी बारी पर आता है, ऐसे टाइम पर आता है, அவங்க அப்படிப்பட்ட டைமுக்கு வராங்க. जिसे पुरुषोत्तम संगम युग कहा जाता है। அதுக்கு புருஷோத்தம் சங்கம் யுகம்னு சொல்லப்படுகிறது. अच्छे से अच्छा टर्म उसका है, நல்லதிலும் நல்ல டர்ன் அவங்களதா இருக்குது. इसलिए सदगुरुवार कहा जाता है। அதனாலதான் சத்குருவாரன்னு சொல்லப்படுகிறாங்க. अभी उसका टर्न आया हुआ है, இப்போ அவங்களோட டர்ன் வந்திருக்கு. इसका टर्न आया हुआ है, யாரோட டர்ன் வந்திருக்கு? सदगुरु का टर्न आया हुआ है। சத்குருவினோட டர்ன் வந்திருக்கு. तो हम बच्चों को किसको वोट देना चाहिए? அப்போ குழந்தைகளான நமக்கு யாருக்கு ஓட்டு போடணும்? है? सदगुरु को वोट देना चाहिए। சத்குருக்கு ஓட்டு போடணும். और वारों को अगर वोट देंगे, மத்த கிழமைகள் இருக்கு இல்லையா, வாரங்கள், அதுக்கு ஒருவேளை ஓட்ட போட்டோம்னா तो उनके धर्मों में द्वापर युग कलयुग में कन्वर्ट हो जाएंगे। அப்போ அவங்க தர்மங்கள்ல துவாபர கலியுகத்துல கன்வெர்ட் ஆயிடுவீங்க. आखिर क्यों कहते हैं गुरु का बुलावा काल का बुलावा? கடைசிக்கு கூடயும் இப்படியே சொல்றாங்க, குருவினோட புலாவா அப்படின்னா குரு கூப்பிட்டாங்கன்னா காலம், அதாவது மரணம் கூப்பிட்டு இருக்கிற போல சொல்லி ஏன் சொல்லப்படுகிறது. गुरु का बुलावा, काल का बुलावा। हाँ जी, குருவினோட புலாவா, குரு என்ன கூப்பிடுறாங்களோ அது மரணம் கூப்பிட்டு இருக்கிற போல ஆயிடுச்சு. इसका मतलब यह जैसे काल बुलाता है, இதோட அர்த்தமா இருக்குது, எப்படி இப்போ மரணம் கூப்பிடுது किसी को யாரையாவது, तो कोई रोक नहीं सकता। அப்போ யாரால கூடயும் நிறுத்த முடியறது இல்ல. जिसका काल आ जाए उसको कोई யாருக்கு மரணம் வந்துடுச்சோ அவங்கள रोक नहीं सकता। ऐसे ही அவங்கள யாரு கூடயும் நிறுத்த முடியாது. அதே மாதிரி தான் गुरु जब बुलाता है तो ऐसे समझना चाहिए குரு எப்போ கூப்பிடுறாங்களோ அப்போ இப்படி நினைச்சுக்கணும், कि हम किसी के रोकने से रुकने वाले நம்ம யாரு நிறுத்தினாலும் நிக்க கூடியவங்க नहीं है। இல்ல. इतना महत्व देना चाहिए। அந்த அளவுக்கு மகத்துவம் கொடுக்கணும். बाप टीचर सदगुरु है तो एक ही रूप, அப்பா டீச்சர் குரு சத்குரு ஒரே ரூபத்துல தான் இருக்காரு. लेकिन पार्ट नंबरवार है, ஆனா பாட்டு நம்பர் வாராக இருக்கா, या एक साथ तीनों पार्ट चलते हैं। இல்லன்னா ஒரே டைம்ல 3 பாட்டு கூடயும் நடக்குதா. तो सदगुरु का पार्ट अभी कहेंगे या नहीं कहेंगे? அதாவது சத்குருவினோட பாட்டு இப்போ நடந்துட்டு இருக்குதுன்னு சொல்ல முடியுமா, இல்லன்னா இல்லையா? अभी नहीं कहेंगे। இப்போ சொல்ல முடியாது. अभी टीचर की क्लैरिफिकेशन व्याख्या चल रही है। இப்போ டீச்சரினோட கிளாரிஃபிகேஷன்ஸ், அந்த ஒரு வியாக்கியான விளக்கம் நடந்துட்டு இருக்கு, போயிட்டு இருக்கு. सदगुरु का पार्ट तो बहुत तीखा होता है சத்குருவினோட பாட்டு ரொம்ப और
எப்படின்னா ரொம்ப தீவிரமா இருக்கும். बहुत सख्त होता है. பிறகு ரொம்ப கடோரமாக அதாவது ஸ்ட்ரிக்டாக இருக்கும். एक वाक्य को भी अगर उल्टा पलटा निकला तो माफ नहीं करेगा. ஒரு வாக்கியம் கூட ஒருவேளை தலைகீழாக வந்தது வெளியிலன்னா மன்னிக்க மாட்டாங்க. अभी तो कुछ नहीं. இப்போ ஒண்ணுமே இல்ல. गुरु का जो फरमान मिलता है, குருவினோட ஆர்டர் என்ன கிடைக்குது? सदगुरु का पाठ जब चले சத்குருவினோட பாட்டு எப்போ நடக்குமோ तो सदगुरु के रूप में जो भी फरमान मिले तुरंत करना है. அப்போ சத்குருவினோட ரூபத்துல ஏதெல்லாம் ஆர்டர் கிடைக்குதோ அது உடனடியே செய்யணும். क्या? என்ன? नहीं तो क्या होगा? இல்லன்னா என்ன ஆகும்? हैं? अगर तुरंत नहीं किया तो गुरु क्या करेगा? ஒருவேளை உடனடியே செய்யலன்னா குரு என்ன செய்வாங்க? हाँ, गुरु का बुलावा काल का बुलावा. குருவினோட புலாவா எப்படின்னா காலம் கூப்பிட்டு இருக்கிற போல ஆயிடுச்சு. उसने कोई काम करने के लिए बुलाया இப்போ அவங்க ஏதோ வேலை செய்யறதுக்காக கூப்பிட்டாங்க. और तुम्हारे अंदर अभ्यास पड़ा हुआ है न मानने का. பிறகு உங்களுக்குள்ள பழக்கம் இருக்குது, ஏத்துக்காம இருக்கிறதுக்கான பழக்கம் இருக்குன்னா नाफरमानी करने का. நாஃபர்மானி செய்யறதில்ல அப்படின்னா அந்த கட்டளையை ஃபாலோ செய்யாம இருக்கிறதுக்கான அந்த பழக்கம் இருக்குது. फिर तो बाप का तो पहला रूप है, ஏன்னா அப்பாது ஃபர்ஸ்ட் ரூபம் ஆயிடுச்சு, टीचर का दूसरा रूप है, டீச்சர்து ரெண்டாவது ரூபம் ஆயிடுச்சு, और गुरु का பிறகு குருது आखिरी रूप है. லாஸ்ட் ரூபம் ஆயிருக்கு. तो बाप तो प्यार में आकर के बच्चा अवज्ञा भी करता है तो प्यार में छोड़ देगा. இப்போ அப்பாக்கு அன்பு இருக்கும் இல்லையா? இப்போ அப்பாவோட அன்பால என்னன்னா இப்போ குழந்தை ஏதாவது அன்புல என்னன்னா இந்த ஆர்டரை கேட்கல, பேச்ச கேட்கலன்னாலும் அவங்க விட்டுடுவாங்க. அன்பு இருக்கும்ல அதனால விட்டுடுவாங்க. गुरु नहीं छोड़ता. குரு விட மாட்டாங்க. या पापा. எப்படின்னா तो जो गुरु का सदगुरु का पार्ट है எப்படின்னா அந்த பாயிண்ட் டு பாயிண்ட் ஒருவேளை செஞ்சா சரி இல்லைன்னா முடிச்சிடுவாங்க. वो लास्ट का भले एक ही है तीनों. இப்போ குரு என்ன இருக்காங்களோ சத்குரு அது லாஸ்ட் ரூபமா இருக்குது. பலே மூணு ரூபம் ஒரே ரூபத்துல தான் போகுது, மூணு பாட்டு கூட ஒரே ரூபத்துல தான் போகுது. बाप भी है, அவர் அப்பாவும் ஆயிருக்காரு, वही टीचर है, அவங்களே தான் டீச்சரு. वही रूप. பிறகு அந்த ரூபந்தான் सदगुरु भी है, சத்குரு கூடயும் ஆயிருக்காங்க. लेकिन ஆனா वो सदगुरु का पार्ट अंतिम समय का पार्ट है. அந்த சத்குருவினோட பாட்டு கடைசி நேரத்தினோட பாட்டா இருக்கு. अंतमते सुगते हो जाएगी. அந்தமத்தே சொகத்தே ஆயிடும். अगर ஒருவேளை बाप के संबंध में அப்பாவோட சம்பந்தத்துல உறவுல अवज्ञा करने के अभ्यास बन गया, இப்போ இந்த ஒரு என்ன கட்டளை கிடைக்குதோ அத கேர் பண்ணாம விடுறதுக்கான சம்ஸ்காரம் இருக்கு, பிராக்டிஸ் ஆயிடுச்சு. टीचर के संबंध में டீச்சரினோட சம்பந்தத்துல अवज्ञा करने का அப்படின்னா டிஸ்ரிகார்ட் செய்யற अभ्यास पक्का हो गया तो பழக்கம் பக்கா ஆயிடுச்சு. अंत में क्या होगा? இப்போ கடைசியில என்ன ஆகும்? अवज्ञा करने के संस्कार उदित हो जाएंगे இந்த டிஸ்ஒபே பண்ற சம்ஸ்காரம் பக்கா ஆயிடும். और हम जानबूझ करके जानते हुए भी वो अवज्ञा के संस्कार हमको बरबस उसी तरफ खींच ले जाएंगे. அப்போ வலுக்கட்டாயமாக அந்த அவக்யானா அந்த டிஸ்ஒபே செய்யற அந்த சம்ஸ்காரம் நம்மள வலுக்கட்டாயமாக அந்த பக்கம் இழுத்துட்டு போயிடும். கடைசியில ध्यान ही नहीं रहेगा, ध्यान रहेगा तो भी उसी तरफ चले जाएंगे. கவனமே இருக்காது, கவனம் இருந்தா கூடயும் அந்த பக்கம் தான் இழுத்துட்டு போகும். गुरु का बुलावा काल का बुलावा जानते हैं. குரு கூப்பிட்டாங்கன்னா மரணம் கூப்பிட்டுட்டு இருக்குது, இந்த விஷயத்தை பற்றி தெரியும். तो
तो भी हठ योगी रहेंगे। ஆனாலும் ஹட்டயோகத்துல இருப்பாங்க, பிடிவாதத்தை பிடிப்பாங்க. माने सच्चा, சத்துன்னா உண்மை, गुरु குருன்னா माने गुरु, குருன்னா குரு. एक है सदगुरु ஒருத்தரா இருக்காங்க சத்குரு, और बाकी सब है गुरु। மற்றபடி எல்லாருமே இருக்காங்க குரு. सिख लोग भी कहते हैं சிக்கியர்கள் கூடயும் சொல்றாங்க, एक सदगुरु निरंकार ओंकार, ஏக் சத்குரு நிரங்கார் ஓம்கார், अकाल मूर्त, அகால் மூர்த். उसको काल नहीं खा सकता, அவங்கள காலம் என்றது சாப்பிட முடியாது. वो मूर्त रूप है, அவங்களது மூர்த்த ரூபமா இருக்கு, माने साकार है। அதாவது சாக்காரா இருக்கு. सदगुरु बना दलाल, तो दलाल साकार होगा या निराकार होगा? சத்குரு தலால் ஆனாங்க, அதாவது மீடியா ஆனாங்க. சாக்காரமா இல்ல நிராகாரத்துலயா? साकार। சாக்காரத்துல. तो जो साकार सदगुरु रूप में संसार में प्रत्यक्ष होता है, அதாவது சாக்கார் ரூபத்துல சத்குரு உலகத்துல என்ன பிரத்யக்ஷம் ஆகுவாங்க, वो सख्त रूप होता है। அது ஸ்ட்ரிக்டான ரூபமாக இருக்கும். माँ बाप का रूप प्यार भरा होता है, அம்மா அப்பாவோட ரூபம் அன்பு நிறைஞ்சிருக்கிற ரூபமாக இருக்கும். बच्चे गलती करेंगे இப்போ குழந்தைகள் தவறு செய்யறாங்க, तो माफ कर देंगे, மன்னிச்சிடுவாங்க. लेकिन सदगुरु का रूप ஆனா சத்குருவினோட ரூபம் माफ करने वाला रूप नहीं है। மன்னிக்க கூடிய ரூபம் இருக்காது, இல்ல. उसके लिए बोला गया है, गुरु का बुलावा काल का बुलावा। அவங்களுக்காக சொல்லப்பட்டிருக்குது, குரு கூப்பிடுறாங்கன்னா மரணம் கூப்பிட்டுட்டு இருக்கிற போல ஆயிடுச்சு. गुरु ने बुलाया और कोई नहीं पहुंचा குரு கூப்பிட்டாங்க, பிறகு யாரோ போய் சேரல, तो समझो मर गया। இப்போ புரிஞ்சுக்கோங்க, இறந்து போயிட்டாங்க. माँ बाप बुलाते हैं, बच्चे हठी होते हैं, नटखट करते हैं, அம்மா அப்பா கூப்பிடுறாங்க, குழந்தைகள் பிடிவாதக்காரங்களாக இருப்பாங்க, கொஞ்சம் வரமாட்டேன், இப்படி செய்ய மாட்டேன்னு சொல்லி அந்த இது காமிப்பாங்க. कभी जाते हैं कभी नहीं जाते हैं, चल जाता है। சில டைம்ல போகிறாங்க, சில டைம்ல போகிறது இல்ல, அது நடந்துடுது. लेकिन गुरु का जो सदगुरु का रूप अभी सामने आने वाला है, இப்போ குருவினோட ரூபம் சத்குருவினோட ரூபம் என்ன முன்னாடி வர போகுதோ, वो ये नाज नखरे देखने वाला रूप नहीं है। அவங்க இப்படி விளையாடுற விஷயங்கள் அப்படியே நான் வரமாட்டேன், என்னால முடியாது, இதெல்லாம் பார்க்கக்கூடியவங்க இல்ல. इसलिए अभी लास्ट चांस चल रहा है। அதனாலதான் இப்போ லாஸ்ட் சான்ஸ் போயிட்டு இருக்கு. सदगुरु निंदक की क्या गति होगी? சத்குருவினோட நிந்தனை செய்யக்கூடியவங்களோட விளைவு, அவங்களோட கதி என்ன ஆகும்? गुरु निंदक குருவினோட நிந்தனை செய்யக்கூடியவங்க ठहर न पावे, நிலைக்கிறதுக்கான அந்த பர்மனெண்டான இடம் என்றது அவங்களுக்கு கிடைக்காது. सदगुरु निंदा सुनिए न काना, एक बार पक्का कर लिया, சத்குருவினோட நிந்தனை காதால கேட்க கூடாது, ஒரு தடவை பக்கா பண்ணிக்கிட்டீங்க, ये हमारा सदगुरु है, भगवान है, இவங்க நம்ம சத்குருவா இருக்காங்க, பகவானா இருக்காங்கன்னு एक बार निश्चय बुद्धि हुए या नहीं हुए? ஒரு தடவை நிச்சய புத்தி ஆனீங்களா இல்லன்னா இல்லையா? हुए। फिर ஆனீங்க. बाद में क्या हुआ? பிறகு என்னாச்சு? इनकी सुनी, उनकी सुनी, அவங்களோட பேச்சு கேட்டீங்க, இவங்களோட பேச்சு கேட்டீங்க, उनकी सुनी, बात है तो सही है। அவங்களோட பேச்ச கேக்குது, பேச்சு கரெக்டா தான் இருக்கு, ये तो नहीं हो सकता, இவங்க ஆக முடியாது. मेरा निश्चय बुद्धि होते होंगे या नहीं होंगे? பிறகு அனிச்சய புத்தி ஆகுவீங்களா இல்லையா? तो नीचे गिरेंगे या नहीं गिरेंगे? பிறகு கீழே வீழ்வீங்களா இல்லன்னா இல்லையா? तो सदगुरु की निंदा सुनते हैं அதாவது சத்குருவினோட நிந்தனை கேக்குறாங்க, और नीचे பிறகு கீழே गिरते, வீழ்றாங்க, शूटिंग नीचे गिरेगी, ஷூட்டிங் கீழே விடுது. तो ऊपर उठ के सतयुग में जाएंगे, सतयुग के आदि में அப்ப மேலே ஏறி சத்யுகத்துக்கு போகுவீங்களா, சத்யுகத்தினோட ஆரம்பத்துக்கு, कलयुग के अंत तक पहुंचेंगे, இல்லன்னா கலியுகத்தினோட கடைசி வரைக்கும் போய் ரீச் ஆகுவீங்களா, சேருவீங்களா? कहाँ पहुंचेंगे? எங்க போய் சேருவீங்க? हैं?
सदगुरु निंदा सुनिए न काना சத்குரு என்னோட நிந்தனை காதால கூடயும் கேட்காதீங்க. होय पाप गौ घात समान. அது எப்படி ஆயிடுச்சுன்னா இந்த பசுமாடு என்னோட கொலை பண்ணா எவ்வளவு பாவம் ஆகுமோ கிடைக்குமோ அவ்வளவு பாவம் ஆயிடும். ये जानवर गौ की बात नहीं है. இது இந்த ஒரு விலங்குகளினோட விலங்கு ரூபத்துல இருக்கக்கூடிய பசுமாடினோட பேச்சு இல்ல. जैसे कन्या गौ होती है गौ के समान. எப்படி கன்யா பசுமாடு சமானமாக இருப்பாங்க. खूंटे से बांध दी जाए भारत की कन्या जीवन भर उस खूंटे से गाय की तरह सीधी सादी होकर बंधी रहती है. எந்த ஒரு இடத்துல கட்டி போட்டு விட்டுடுவாங்களோ அவங்க ஃபுல்லு வாழ்க்கை அவங்க ரொம்ப கள்ளம் கபட்டம் இல்லாத ஃபுல் லைஃப்ல அங்கதான் இருப்பாங்க. ऐसी कन्या का இப்படிப்பட்ட கன்யாவோட घात कर दिया, கொலை பண்ணிட்டாங்க, हत्या कर दी, கொலை பண்ணிட்டாங்க. ऐसा पाप लग जाता है. இப்படிப்பட்ட பாவம் ஏற்படும். और ऐसा देखो दुनिया में பாருங்க உலகத்துல गौ घात जो करता है பசுமாடை யாரு கொலை பண்றாங்களோ उसको बड़ा पापी माना जाता है, छोटा पापी. அவங்கள பெரிய பாவியன்னு சொல்லப்படுகிறதா இல்லன்னா சின்ன பாவியன்னு சொல்லப்படுகிறாங்களா? बड़ा पाप माना जाता है. பெரிய பாவம்னு சொல்லப்படுகிறது. भक्ति मार्ग में तो गायन है. பக்தி மார்க்கத்துல மைமை இருக்குது. सदगुरु निंदा सुनिए न काना. சத்குரு என்னோட நிந்தனை காதால கேட்காதீங்க. ओय पाप गौ घात समान. இப்போ எவ்வளவு பாவம் ஏறும்னா பசுமாடை கொலை பண்றதுக்காக எவ்வளவு பாவம் கிடைக்குமோ ஆகுமோ அந்த அளவுக்கு பாவம் ஆயிடும். जैसे गौ की हत्या कर दी हो எப்படி பசுமாடை கொலை பண்ணிட்டீங்க ऐसे पाप बन जाता है. அப்படிப்பட்ட பாவம் ஆயிடும். अगर सदगुरु को एक बार सदगुरु के रूप में मान लिया, ஒருவேளை சத்குருவை சத்குருவினோட ரூபத்துல ஏத்துக்கிட்டீங்க, जान लिया, தெரிஞ்சுக்கிட்டீங்க, पहचान लिया, तो सदगुरु के सिवाय किसी और की बात कान में தெரிஞ்சுக்கிட்டீங்க, ஏத்துக்கிட்டீங்க, பிறகு சத்குருவினோட பேச்சு नहीं धरनी चाहिए. இப்போ மற்றவங்களோட பேச்சு சத்குரு பற்றி ஏதாவது சொன்னாங்கன்னா அது காதுல கேட்க கூடாது, வச்சுக்க கூடாது. अगर सुन भी लिया ஒருவேளை கேட்கவும் கேட்டுட்டீங்கன்னா तो भी वो असर कर जाएगा. அப்போவும் அதோட பிரபாவம் என்றது ஏற்பட்டிடும். अनिश्चय बुद्धि बना देगा. அனிஷ்டை புத்தி ஆக்கிடும். और हम अनिश्चय बुद्धि बनेंगे ஒருவேளை நாம அனிஷ்டை புத்தி ஆயிட்டோம்னா तो हमने जितनों को संदेश दिया है उनका क्या हाल होगा. அப்போ நாம எத்தனை பேருக்கு மெசேஜை கொடுத்திருக்கோமோ அந்த அளவுக்கு அவங்களோடது என்ன ஆகும்னு சொல்லி கேட்குறாங்க. वो अनिश्चय बुद्धि बनेंगे या निश्चय बुद्धि बनेंगे. அவங்க அனிஷ்டை புத்தி ஆகுவாங்களா இல்லைன்னா நிச்சய புத்தி ஆகுவாங்களான்னு சொல்லி கேட்குறாங்க. वो भी अनिश्चय बुद्धि बन पड़ते हैं. அவங்க கூடயும் அனிஷ்டை புத்தி ஆயிடுவாங்க. तो हमने जैसे कि आपघात कर लिया, அப்போ நாம எப்படின்னா தற்கொலை செஞ்சுக்கிட்டோம் என்ற போல ஆயிடுச்சு. और आपघात तो किया ही किया, இப்போ அந்த தற்கொலை என்றது செஞ்சுக்கிட்டதா செஞ்சோம், साथ साथ में அது கூட கூட अपने बच्चों का भी घात कर दिया. தன்னோட குழந்தைகளுக்கு கூட என்ன பண்ணிட்டோம்னா என்ன செஞ்சிட்டோம்னா கொலை பண்ணிட்டோம். जो बेहद में पैदा होते हैं. இப்போ யாரு எல்லோருக்கு அப்பாற்பட்ட ரூபத்துல ஜென்ம எடுத்திருக்காங்களோ அவங்களது सब गीता पाठशालाओं में से उड़ के स्टूडेंट भाग जाते हैं. இப்போ ஃபுல் கீதா பாठशालाல இருந்து பறந்து போய் எப்படின்னா கீதா பாठशाला இருந்து அவங்க எல்லாருமே பறந்து போயிடுவாங்க. बहुत खबरदारी रखनी चाहिए. भिन्न भिन्न अवस्था वाले बच्चे हैं. வெவ்வேறு விதமான ஸ்டேஜ் இருக்கக்கூடிய குழந்தைகள் இருக்காங்க. इस समय में क्या खास बात है जो बहुत இந்த சமயத்துல என்ன விசேஷமான விஷயம் இருக்குது, खबरदारी रखनी चाहिए. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். क्या हम निंदा न करें என்னன்னா நம்ம நிந்தனை செய்யக்கூடாது என்றதுக்காக किसी की और बाप की.
யாரோடது கூடயும் செய்யக்கூடாது, பிறகு அப்பாவோடது கூடயும் செய்யக்கூடாதுன்றதுக்காக. है वो तो सतयुग त्रेता द्वापर कलयुग 5000 वर्ष के चक्कर में அது என்னன்னா சத்யுக திரேதா துவாபர கலியுகம் 5000 வருஷங்களினோட சக்கரத்துல कहीं भी निंदा करना ठीक नहीं। எங்க இருந்தாலும் நிந்தனை செய்யறது சரியில்லை. इस समय की क्या खास बात है? இந்த நேரத்தினோட விசேஷமான விஷயம் என்ன இருக்குது? है मीटिंग चल रही, ஷூட்டிங் போயிட்டு இருக்குது. इस समय की खास बात यह है कि इस समय सदगुरु आया हुआ है। இந்த நேரத்துல விசேஷமான விஷயம் என்னன்னா சத்குரு வந்திருக்காங்க. सदगुरु की अगर निंदा की சத்குருவினோட நிந்தனை ஒருவேளை செஞ்சீங்கன்னா तो जो विनाश का पीरियड होगा उसमें ठहर नहीं मिलेगा। அப்போ விநாசத்தினோட பீரியட் என்ன இருக்குதோ அதுல நிலைக்கிறதுக்கான இடம் கிடைக்காது. दुनिया सताती रहेगी, परेशान करती रहेगी। உலகம் தொல்லை கொடுத்துட்டு இருக்கும், கஷ்டம் கொடுத்துட்டு இருக்கும். और बाप का, பிறகு அப்பாவோட बाप की छत्र छाया அப்பாவோட குடை நிழல் प्रैक्टिकल में नहीं मिल पाएगी। குடை நிழல் என்ன இருக்குதோ அது பிராக்டிக்கலி கிடைக்காது. इस समय बहुत खबरदारी रखनी है। இந்த நேரத்துல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஓம் சாந்தி. இது குரு பூர்ணிமாவினோட அந்த ஒரு நேரம் என்ன இருக்குதோ அந்த ஒரு நேரத்துல உண்மையான சத்குரு யாரு என்றது தெரிஞ்சுக்கோங்க என்றதுக்கான அந்த ஒரு கிளிப் வீடியோ இருக்கு இல்லையா, இது கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓம் சாந்தி.